சாமி அண்ணாங் இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோன்னா டாப் டே மூவி தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷ் பண்ணணும். ஹாப்பி பர்த்டே தான்வி குட்டி. உன் லைஃப்பில் நீ எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் தங்க புள்ள. ஓகேவா? சேங்கச்சுக்காயோ மை ஸ்வீட்டஸ்ட் க்யூட்டஸ்ட் பேபி தான்வி. ஓகே ஓகேடா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா I'm secret crush with my road CEO boss. ஓகே ஓகே, நம்ம இப்போது எதுவுமே பேசாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ஓகே, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ் தாண்டா காட்டுறோம். ஸோ அது கிம் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? இப்போ அப்படியே உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு பர்சன் தான் அவரோட கேபினில் உட்காந்து அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போது ஒரு பர்சன் அப்படியே கதவை திறந்துட்டு உள்ளே வர, என்ன வேணும்? ஏன் சொல்லியோங்கி, என்னாச்சு? இல்லை இன்றைக்கி பிஏ இன்டர்வியூ இருக்குது. ஆமாம்ல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ போயிட்டு பார்த்துக்கிறியா? ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என்னென்ன குவாலிட்டிஸ் உனக்கு தெரியாதா யோங்கி? நீ என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஓ ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி அப்படியே அந்த இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த பிளேஸுக்கு அப்படியே போயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம டேவாங்க்கு ஒரு பிஏ இன்டர்வியூ இருக்குது, அதுக்கு தான் இப்போ யோங்கி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போது யோகி தான் அப்படியே போயிட்டு உட்கார. ஸோ ஒரு பர்சனாக அப்படியே வராங்க. நம்ம யோகிக்கு யாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. என்னது இது, ஒருத்தன் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிடைக்க மாட்டானுங்க. டேவாங்க்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பெட்டராக தான் கூட்டிகிட்டு போகணும். இப்போ என்ன பண்ணுறது? சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி டேவாங்கிட்ட தான் போகிறாங்க. என்னாச்சு யோங்கி? இங்கே பாரு மச்சான், நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கி எவனும் வரல, ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு எதுக்கு பிஏலாம்? அதான் நீ இருக்கல்ல. நான் இருக்கேன்டா, எப்போவுமே உன் கூட இருந்துகிட்டு இருக்க முடியுமா? எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நானும் உன்னை தனியாக விட்டு போயிடுறேன். நீ தானே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்க, அதனால தான். சரி ஓகே, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங்க்டா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீனை அங்கே கட் பண்ணிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் காட்டணுன்னா, டேய் மனசாட்சி இருக்காடா உனக்கு? இந்த ஜிம்னா பார்த்தா உனக்குலாம் பாவமாகவே தெரியாதா மச்சான்? ஏன்டா, ஏன் டாப்பாக இருந்தாலே என்னை வச்சு செய்கிற, பாட்டமாக இருந்தாலே என்னை வச்சு செய்கிற? ஏன் மச்சான்? ஏன்னா நீ என் நண்பன்டா, அதனால தான். தடை போட்டேன் போய் செத்துருவேன். என்னடா நண்பன்னா எப்போவாச்சும் தான்டா பிரச்சனை வரணும். உன் கூட இருந்தாவே எனக்கு பிரச்சனை தான்டா இருக்குது. என்ன ஜெமினா சொல்கிறேன்? அப்போ நிஜமாவா? என் கூட இருந்தால் உனக்கு பிரச்சனை மட்டும் தான் வருதா? அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா. குழந்தைன்னு மனசில் நினைப்பு, இவர் அவுட் பண்ணோன்னு நாங்கள் அப்படியே விட்டுறணும். ஆனால் ஜெமுனா நீ தானே எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு. டேய் அதை வாய மூடு. இன்றைக்கி எங்கே? இன்னைக்கு ஒரு ஆஃபீஸ் போகணும். சரி வந்து போய் தொலைவோம். என் வீட்டில் என் அப்பா அத்தனைக்கு என்னால் பதில் சொல்ல முடியலடா. ஏன் ஜெமுனா? ஒன்றும் இல்லைப்பா ராசா, ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். என் வீட்டில் எல்லாம் நேரத்தில் நினைக்கிறாங்க, காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போகுதுன்னா நைட்டு 10 மணிக்கு தான் வருது, ஏதோ பொண்ணு பையன் கூட சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க மச்சான், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு. ஆனால் எனக்கு மட்டும்தானே தெரியும் இவன் கூட சேர்ந்து சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் எப்போ வீட்டில் சொல்லி புரிய வைப்பேன்? நம்ப மாட்டுறாங்க மச்சான், நான் சிங்கிள்னு சொன்னால் நம்ப மாட்டுறாங்க. சரி ஜெமுனா, எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க? டேய் புலம்பு வைக்கிறதே நீ தான்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெமனும் ஜெகையும் தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்கடா. ஸோ நம்ம ஜெகையை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டாங்க, இப்போ ஒர்க் தேடிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கே நம்ம ஜெமனாவும் ஜெகையும் தான் அப்படியே போகிறாங்க. போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்க. ஸோ அங்கே சிக்னல் தாண்டா போட்டிருக்காங்க. ஸோ சிக்னல் போட்டோன்னே நம்ம ஜெகை அப்படி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பையனை செம்மையாக சைட் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்க பையன் அளவா பார்க்கலாம் இல்லை. ஸோ அவன் பாடி தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே ஜெமன் கிட்ட, மச்சான் என்னடா இங்கே தானே இருக்கேன், எதுக்கு பையன் போட்டுட்டு இருக்க? இல்லை மச்சான் அங்கே பாரு, என்ன கருமம், அங்கே பாரு மச்சான் அப்படின்னு சொல்ல ஜெமன் தான் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ இப்போது ஜெமன் அப்படியே இந்த பையனே பார்க்குறாங்க, அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த பையனே பார்க்குறாங்க. மச்சான் இவன் எவ்வளோ அழகாக அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தியா மச்சான்? டேய் சொல்லு மச்சான், என்ன மச்சான் அவங்களோட காதலில் கரைஞ்சிட்டியா? இல்லை மச்சான், அவனோட காதலை பார்த்தியே, அவன் பக்கத்தில் ஒரு ஜீவன் நிற்கிறானே அவனை பார்த்தியா? யார் மச்சான் அப்படின்னு கேட்க. ஸோ இங்கே நின்று சைட் அடிச்சிட்டு இருக்க பையன் பக்கத்தில் ஒரு பையன் ரொம்ப நேரமாக பாவமாக நின்றுட்டு இருக்கான். ஸோ ரோட்லேயே உட்காந்துருவான் போல், அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பாவப்பட்ட நிலைமையில் நின்றுட்டு இருக்க. மச்சான் இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? அந்த பையன் இந்த இடத்துலையே அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டானா வாழ்க்கையில் உருப்பிடுவான் மச்சான். அந்த தப்பை நான் பண்ணாமல் விட்டேன், அதனால இப்போ அவன் கூட மாட்டிக்கிட்டேன். அவன் பண்ணானா பழச்சுப்பான் மச்சான். ஜிம்முனா அப்போ நீ என்ன சொல்ல வர்ற? டேய் உனக்கு இன்னும் புரியலையா மச்சான்? சின்ன வயசுலேருந்து இதே போல பார்த்தா மச்சான் தெரியல, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா?
என்ன ஜமுனா நீ மட்டும்தானடா எனக்கு இருக்கத்தா ஓட்டான்டா. இந்த ஒரே டைலாகை வச்சு எத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்கான்னு எனக்கே தெரில. தம்பி போமா. போகலாம் ஜமுனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜமுனா சமகானில் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே அப்படியே பின்னாடியே போகிறாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் காட்டணும் அப்படின்னா அங்கே நம்ம டேங்கோட ஆஃபீஸில் தான்டா. டேயாங் சொல்லுங்கம்மா, எதுக்கு இப்போ ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? இல்லை, நான் வீட்டில் பேசும்போதெல்லாம் நீ டைம் இல்லைன்னு சொல்லிடுறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறது? இப்போ என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? இல்லைப்பா, கல்யாணத்தை பற்றி நானும் பேசிகிட்டே இருக்கேன், நீ கண்டுக்கவே மாட்டேறம்மா. எனக்கு இப்போ என்ன ஏஜ் ஆகுது, அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு கல்யாணம் அவசரம்? எனக்கு இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. புரியுதுப்பா, நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட அச்சீவ் பண்ணலாமே. இன்னைக்கு ஒரு பிளைண்ட் டேட் செட் பண்ணியிருக்கேன், நீ போயிட்டு வரியா? எனக்கு இன்னைக்கு எவ்வளோ மீட்டிங் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ப்ளீஸ்ப்பா, அம்மாவுக்காக இது கூட பண்ண மாட்டியா? ப்ளீஸ். சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக சொல்ல. அங்கே அவங்க அம்மா தான் டேங் கோச்சுக்காதப்பா, எனக்கும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், பெரும்பத்திலாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவன் புள்ள எவ்வளோ அச்சீவ் பண்ணுவான் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்போ பாரு இந்த கல்யாணம், குழந்தை, குட்டி. ஏம்மா டேங், அது உனக்கு வேணா சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு நீ தாண்டா எல்லாமே. நீ லைஃப்பில் ஹாப்பியாக இருக்குமா? ஆரம்பிக்காத. உனக்கு என்ன, நான் பிளைண்ட் டேட் போகணும் அவ்வளோதானே, நான் போகிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேங் சொல்ல உங்கள் அம்மா அப்படியே எழுந்திரிச்சு போகிறாங்க. ஏன்னா டேவாங்க பிளைண்ட் டேட்டா? ஆமாம் யோங்கி, எங்கள் அம்மா கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க. என்ன ஏன்டா உங்கள் அம்மா இப்படி இருக்காங்க? சரி வா போகலாமா? டேய் இன்னைக்குமா? அவங்க எத்தனை தடவை பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணாலும் அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், புரியுதில்ல உனக்கு? ஆனால் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஊரில் போயிட்டு நல்ல ஆடு மாடை வாங்கி மேய்ச்சிட்டு போயிடுவேன் நான். ஆடு மாடு மேய்க்க போறியா யோங்கி? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அவங்க தான் அப்படியே யோங்கியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு காஃபி ஷாப் தானே போகிறாங்க. ஸோ அங்கே போனால் ஒரு பையன் தான் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்டு இருக்கான். இங்கே யோங்கி தான் கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு டேவங்களோட கையை கேட்க டேவங்க அப்படியே இவங்களோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே போயிட்டு அந்த பையனுக்கு ஆப்போசிட்டில் உட்கார அந்த பையன் தான் ஹாய், என்னோட பேர் சைமன், நீங்கள்? என்னோட பேர் டேங். ஓகே, ஆன்ட்டி சொல்லியிருந்தாங்க. ஓ ஓகே, எனக்கும் அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் இவர் யார்? ஆக்சுவலாக இவன் யாருன்னா யோங்கி. ஹாய் ப்ரோ, என் பேர் யோங்கி. ஓ ஹாய் யோங்கி. ஆக்சுவலாக இவன் வந்து நாங்கள் 2 பேரும். நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸா? ஆமாம், அப்படியே வச்சுக்கோயேன். அப்படியா? ஆமாம் அப்படிதான். ஆமாம் அப்படிதான் ப்ரோ, நாங்கள் 2 பேரும் அப்படி தான். நீங்கள் கொஞ்சம் வீட்டில் ஏதாவது காரணத்தை சொல்லி வேணான்னு சொல்லுறீங்களா? ஓ அப்படியா, சரி ஓகேங்க, நான் கண்டிப்பாக வீட்டில் சொல்லிடுறேன். அவ்வளோதான், சிம்பிள், கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி சொல்ல. ஸோ அங்கே டேங் தான் மிஸ்டர் சைமன். மிஸ்டர் சைமன், ஆக்சுவலாக உங்களை இவ்வளோ தூரம் வர வச்சு ஹர்ட் பண்ணுறதுக்கு ஐம் ஸோ சாரி, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேங் சொல்ல இப்போ சைமன் தான் ஐயோ எனக்கு எதுங்க சாரி சொல்கிறீங்க? சாரிலாம் எனக்கு வேண்டாம். ஆக்சுவலாக நானே உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். புரியல, நீ என்கிட்ட சொல்லணுமா? என்ன சொல்லணும்? ஆக்சுவலாக ஏய் மேத்யூ இங்கே வா அப்படின்னு சொல்ல அங்கேருந்து ஒரு பையன் தான் அப்படியே வரான். ஸோ எங்கள் சைமன் தான் அவனோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலாக நானும் இவனும் 5 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது, ஐ எம் ஆல்சோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல எங்கள் டேங் தான் அட பாவி இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேங் சொல்ல யுங்கி தான் அப்படியே கை டக்குன்னு உதறி விடுறாங்க. ஹாய் ப்ரோ, ஆக்சுவலாக இவன் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமாம் ப்ரோ, இவன் என் ஃப்ரெண்டு, வர்ற எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் நாங்கள் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கோம். அடப்பாவீங்களா? அப்படியா? ஆமாம் அதெல்லாம் அப்படி தான். சரி ஓகே, உனக்கு ஆள் இருக்கும்போது ஐம் ஹாப்பி. ஓகே, இப்போ நீ ஹர்ட் ஆகலை, நானும் ஹர்ட் ஆகலை, 2 பேரும் கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம், பாய். அப்புறம் ப்ரோ பாய் ப்ரோ. பாய். அப்புறம் ப்ரோ ஒரு ஃப்ரீ அட்வைஸ், கண்டிப்பாக உங்கள் 2 பேரோட பேரு சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைமு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் வேணால் வேறு யாராவது கூட்டி வந்து உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அடிக்க வைங்க. இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போக எங்கள் டேங் தான் மச்சான்
அவன் என்ன சொல்லிட்டு போகிறான் பார்த்தியா? அதை தாண்டா நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நான் உன் ஃப்ரெண்டுடா, எனக்கு மாமா வேலை கூட பார்க்க சொல்கிறான், நான் உனக்காக பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் வேணாம் மச்சான். அதுக்குன்னு நான் ஒரு பையனை நான் வாடகைக்காக கூப்பிட்டு வந்து எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்ல முடியும்? அதோட நான் எங்கே ஒன்று ஆள் நான் சொல்கிறேன். எனக்கு நீயா? ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சில்ல, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங்கும் இவங்கிட்ட அப்படியே கிளம்ப அங்கே அப்படியே டேங்கு தான் கால் வருது. நான் அம்மாவா? ஆமாம், அவங்க தான் கரெக்டாக கூப்பிட்ருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா என்ன? பாத்தியாப்பா? பார்த்தேன், எனக்கு பிடிக்கலையா? அவனுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? ஆமாம், அவன் தான் சொன்னான். அந்த பையனும் அவனும் 5 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களாம். என்ன இடையில போக சொல்கிறீங்களா? இல்லைப்பா, நான் தான் கொஞ்சம் நல்லா விசாரிச்சிருக்கணும். சரிப்பா, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க. டேய் பாவண்டா, அவங்க எத்தனை வருஷமாக அவங்களும் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்டா எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேற? நான் உன்னை எவ்வளவோ கேட்டேன். எங்க பாரு, ஆக்சுவலாக எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு என் பிஸ்னஸ் வளரணும், அவ்வளோதான். பிஸ்னஸில் நான் சாதிக்கணும் மச்சான், இன்னும் நிறைய இருக்குது. இப்போவே கல்யாணம், குழந்தை, காண்டா இருக்குது, வேண்டாம். சினிமா பண்ணுப்போம். ஆனால் அம்மாவை கஷ்டப்படுத்தாதரா, ரொம்ப பாவம் அவங்க. நான் எங்கே உங்களை கஷ்டப்படுத்துகிறேன்? என்னால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட இவங்க தான் அப்படியே போகிறாங்க. ஸோ அப்படியே அதை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டணுன்னா அங்கே நம்ம ஜேகே தான். ஜெமனா, இந்த கம்பெனியும் இல்லைடா. ஆமாம் மச்சான், இதோட 10-15 கம்பெனி ஏறி இறங்கிட்டோம்டா. சுத்தமாக முடியல மச்சான். சரி ஓகே ஜெமனா, வீட்டுக்கு போகலாமா? வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெமனும் ஜேகேன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது நம்ம ஜேகே தான் அவர் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கார். ஏன்னா காலேருந்து அவ்வளோ கம்பெனிஸ் போயிட்டு வந்திருப்பாங்களா. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கார். ஸோ இப்போது நம்ம ஜேகே தான் அப்படியே ஸ்டன் ஆகி போட்டு நிற்கிறாங்க. நம்ம ஜெமன் தான், என்னாச்சு? காலைல கம் போட்ட மாதிரி ஒட்டி நிற்கிறான். டேய் ஜேகே மச்சான். ஜெமனா என்ன? ஏடா ஆச்சு? ஏக பொண்ணு பார்த்துட்டு இருக்க, எதை பார்க்குற? மச்சான் அங்கே பாரு அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் தாண்டா இருக்குது. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வெளியே ஸ்க்ரீன்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு பர்சனோட இன்டர்வியூ போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன இன்டர்வியூ அப்படின்னா, இவ்வளோ யங் ஏஜ்லேயே உங்களால் எப்படி இவ்வளோ சாதிக்க முடிஞ்சிச்சு? அது எல்லாத்துக்குமே என்னோடய டேலண்ட்ஸ் மட்டும்தான் காரணம். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும், மனசு வச்சா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கே போயிட்டுருக்க. எங்கள் ஜெமன் தான், மச்சான் ஜேகே ஃபைனலாக பிடிச்சிட்டான்ல மச்சான். டேய் செத்துருப்பானே, உயிரோட இருக்க மாட்டானே. டேய் ஜேகே. ஜெமனா டேயாங் கிம் டேயாங். ஆமாம் டேயாங் மச்சான். ஆமாம், நான் வேற என்ன யுங்கினாடா சொன்னேன். மச்சான் டேயாங்டா. அவர் எவ்வளோ பெரிய. ஐயோ, இதுக்கப்புறம் இந்த நான் இந்த இடத்த விட்டு நகராது மச்சான். அதான் அட்ரெஸ் தெரிஞ்சிச்சுல்ல, நாளைக்கு ஃபர்ஸ்ட் அங்கே தான் போகிறோம், ஆளை பிடிக்கிறோம், அங்கே போய்ட்டு பிஏவாக சேர்றோம். கீழே பார்த்தியா, பிஏவுக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்கு மச்சான். கண்டிப்பாக போகிறோம், தூக்குறோம், அவ்வளோதான். ஜெமனா நிஜமாவா? நான் டேயாங்க பார்க்க முடியுமா? ஐயோ, பார்க்க மட்டும் இல்லை மச்சான், பேசக்கூட செய்யலாம். இப்போ போகலாமா? டயர்டாக இருக்குது. இரு ஜெமனா, என்ன ஒரு தடவை பார்த்துட்டு வரேன். காண்டி ஏற்றுறானே, இப்போ மட்டும் நீ வரலன்னு மயிர் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். மச்சான் ப்ளீஸ் மச்சான், பார்த்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெமனும் 1 மணி நேரமாக நிற்கிறாரு. ஜேகே அங்கேருந்து நகர்ற மாதிரியே தெரியல. ஸோ அது லூப்பில் போயிட்டுருக்கேன் அந்த இன்டர்வியூ வந்துட்டு. ஏபா டே, என்னால் முடியலடா, வாடா போவோம். ஜெமனா என்ன ஒரே தடவை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் தான் பிடிச்சி தரத்தரன்னு எழுதிட்டு போயிட்டாரு ஜேகேவை. ஸோ இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே நம்ம ஜேகே தான், ஜெமனா என்ன மச்சான், இல்லை இந்த அவுட்ஃபிட் ஓகேவா? நல்லா இருக்குடா. இல்லை பிளாக் கலர் ஓகேவா, இல்லை ஒயிட் கலர் போடவா? மச்சான் உனக்கு பிளாக்கு நல்லா இருக்கும், ஒயிட்டு நல்லா இருக்கும், ரெண்டையும் கலந்து போட்டாலும் நல்லா இருக்கும் மச்சான். ஜெமனா சொல்லு ப்ளீஸ். மச்சான் எப்படியும் அவன் பிளாக்ல தான் இருப்பான், நீ ஒயிட்டில் போயேன். அப்படிங்கிற? ஆமாம் மச்சான் ஒயிட்டில் போ. ஆனால் இல்லை, எனக்கு பிளாக் தான் பிடிச்சிருக்கு, நான் பிளாக் தான் போட போகிறேன். இதுக்கு எதுக்குடா என்கிட்ட கேட்டேன்? டேய் நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். டேய் இங்கே வாயேன், நான் வரமாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் போயிடுறாங்க அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே.
இவங்க ஊர்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நல்ல ஆடு மாடை வாங்கி மேய்ச்சிட்டு போயிடலாம் போல இருக்கு. ஜமுனா அதுக்கெலாம் நீ சரிப்பட்டு வரவே மாட்டேன். சரி மச்சான், உன் கூட இருக்கேல்ல அது கூட லாய்க்கு இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜெவன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி அழகாக ஃபுல் பிளாக் அண்ட் அவுட்ஃபிட்டில் அப்படியே வந்து மிரர் முன்னாடி நிற்கிறாங்க. ஜமுனா நல்லா இருக்கேனா? மச்சான் உனக்கு என்ன மச்சான் அப்படியே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கு. அப்படியா நிஜமாவா? என்னை பார்த்தோன்னா டேங் விழுந்துருவாரா? ஏன் மச்சான் அவனுக்கு என்ன காலில் ஆனியா உன்னை பார்த்துட்டு விழுகிறதுக்கு? ஜமுனா நான் அதை சொல்லலை, என்னை அழகில் மயங்கி இவனை வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர. ஜமுனா உனக்கு இந்த அவுட்ஃபிட் நல்லாவே இல்லை. ஆமாம் எனக்கு மாப்பிள்ளை வாங்க போகிறேன் அவுட்ஃபிட் மாற்றுதுக்க வாடா டே. மச்சான் மச்சான் இருந்தாலும் போகிற இடத்துல உனக்கும் ஒரு ஃபிகர் கரெக்டாச்சுன்னா அப்படிங்கிற என்ன மச்சான் உன் வாழ்க்கையிலே இப்படிலாம் நீ சொன்னதே கிடையாது. நான் பாசமா? இல்லை மச்சான் தெரியல, எனக்கு என்னமோ உனக்கும் எனக்கும் ஒரே இடத்துல செட் ஆகுமோன்னு தோணுது. உனக்கு எனக்கு ஒரே இடத்துல செட் ஆகுமா? ஆமாம் மச்சான், நீ போயிட்டு அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மூட்டு வா, ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு, கழுத்தா பிடிச்சி வெளியே தள்ளிடுவான் அந்த வாட்ச்மேன், டயத்துக்கு போகலனா வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜமந்தா அப்படியே ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே அப்படியே ஒரு லிஃப்ட்டை காட்டினோன்னா அப்படியே அந்த லிஃப்ட் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ளே அப்படியே 2 பர்சன் உள்ளே போகிறாங்க. அதில் ஒரு பர்சன் கையில் டேப்பில் வச்சுட்டு ஒரு மாதிரி குனிஞ்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு பக்கத்தில் இருக்க பர்சன் தான் எங்கே பாரு இன்றைக்கி 9 o'clock மீட்டிங் இருக்குது, எல்லாமே ஓகே தானே? ஓகே தான் இவங்க. அப்புறம் சொல்லு அந்த விஷயம் என்னாச்சு? அது போயிட்டுருக்கு, இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வேறு இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நாளைக்கு வந்து ஸ்கெடியூல் இருக்குடா, கொஞ்சம் டைட்டு தான். சரி பார்த்துக்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்டில் இருந்து அந்த 2 பர்சன் தான் அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போது அவங்களோட ஃப்ளோர் வந்தோன்னா அப்படியே லிஃப்ட் ஓப்பன் ஆக ஆக்சுவலாக அந்த 2 பர்சன் அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்போது அந்த லிஃப்டில் காட்டினோன்னா மச்சான் மச்சான் டேங்டா டேங் மச்சான். ஆமாடா டேங் தான்டா. ஏண்டா அவன் இருக்கான்னு நீ மூச்சு விடாமல் உன் மூச்சை பிடிச்சிட்டு நிற்கிற, ஏன் மூக்கில் இருக்கிற கையை வச்ச? அது வந்து அவரை பார்த்தா என்னால் எப்படி எப்படி இப்படி எனக்கு ரியாக்ஷன் பண்ணனே தெரியல மச்சான், அதனால தான். ஆனால் மச்சான் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிருக்கு மச்சான், அப்போ என்ன ரியாக்ஷன் பண்ணியிருப்பேன்? அப்படியா? சாரி மச்சான், உணர்ச்சி வசத்தில் மூக்கில் வந்து கையை வச்சு அடிச்சிட்டேன். டேய் உன் உணர்ச்சி வசத்துக்கு ஒரு அளவில்லையாடா, உன் உணர்ச்சி வசத்துலேயும் உயிர் போகாமல் இருந்தால் சரி, வந்து தொலை போகலாம். மச்சான் எல்லாம் ஓகே தானே? வாடா மயிறு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் பிடிச்சி இழுத்துட்டு போக. மச்சான் மச்சான் ஒரு நிமிஷம், என்ன நாயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த லிஃப்ட்டில் ஒரு மிரர் மாதிரி லைட்டாக மிரர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜெகன் அப்படியே அவரோட தலையை கோம் பண்ண, ஐயோ இவன் திருந்த மாட்டான் போல இருக்கே, டேய் வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெவன் தான் ரொம்ப அப்பாவியான நிலைமையில் கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஜெகையை. ஸோ இப்போ அப்படியே ஒரு 1/2 hour ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ இப்போ ஜெகே தான் மச்சான் என்னடா எப்போ மச்சான் கூப்பிடுவாங்க? கூப்பிட வேண்டிய நேரத்தில் கூப்பிடுவாங்க நாயை, மூட்டை உட்காரு. சரி மச்சான். அப்புறம் மச்சான் நீயும் எப்படியாவது ப்ளீஸ் பாஸ் பண்ணிடுறான் இந்த இன்டர்வியூவில், நம்ம 2 பேரும் இங்கேயே வேலை பார்க்கலாம். ஆமாம் இழைகிறாங்க, எந்த இதில் எனக்கு வேலை கிடைச்சதே இல்லை, இங்கே மட்டும் கிடச்சி கிழிச்சிடுமாக்கும். சரி கண்டிப்பாக நீ ட்ரை பண்ண, கிடைக்கும் பார்க்குறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. ஸோ இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் காட்டணுன்னா டேங் என்ன சொல்லு இவங்க? இல்லை இன்றைக்கி கொஞ்சம் பேர் வராங்க இன்டர்வியூவுக்கு, நான் போயிட்டு அப்படியே பார்க்குறேன். ஓகே பட் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஸோ நானும் வரேன். நீயா? ஆமாம் நானும் வரேன். அப்புறம் நீ எவ்வளோ நாளாக சிங்கிளாகவே இருப்பேன்? உன் கூட இருக்கேல்ல, சிங்கிளாக தான் இருக்கணும், அப்புறம் நான் மட்டும் என்ன கம்மிட் ஆக முடியுமா? சரி விடு பார்த்துக்கலாம், உனக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பாக வருவான், வந்தால் சரி வா போவோம். நம்ம டேங்கும் இவங்க வந்து அப்படியே போகிறாங்க அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு நம்ம டேங் தான் அப்படியே சேரில் உட்காந்துக்க. ஸோ ஒரு பர்சன் அப்படியே வராங்க. அங்கே ஆக்சுவலாக நம்ம டேங் வந்து யாருமே கவனிக்கல, அவர் பாட்டுக்கு லேப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜெகே தான் உள்ளே வராங்க. வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் சிட் பண்ணால் நம்ம இவங்க தான் அப்படியே ஜெகையை பார்த்துட்டு ஹலோ ஹலோ சார், நீங்கள் எங்கள் பிஏ இன்டர்வியூக்கு தான் சார் வந்திருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி பிஏவா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? பண்ணதில்லை சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ அப்படியா, சரி ஓகே. இங்கே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை, பட் ஜாப்னா பர்ஃபெக்டாக பண்ணணும், ஓகேவா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன்.
ஆ ஓகே, உங்களோட பேர் என்ன? ஆ என்னோட பேர் ஜங்குக் அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே அவங்க அவ்வளோ நேரம் லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போது அப்படியே அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இவங்கி தான் மச்சான் என்னாச்சு? ஆ ஒன்றும் இல்லை இவங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கா. ஸோ நம்ம அவங்க வந்து நிமிந்தெலாம் பார்க்கல யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் கொஞ்சம் அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜேகே செம்மையாக ஆன்சர் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறோம். ஓகே சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்துட்டு ஜிமுனா நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கியா? கண்டிப்பாக இப்போ மச்சான் நீ நல்லா தான் பண்ணியிருப்ப, கண்டிப்பாக உன்னை தான் கூப்பிடுவாங்க. ஏய் டேயோங், சொல்லி யோங்கி. ஒன்றும் இல்லை, எவ்வளோ பேர் வந்தாங்க, நீ பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த. அந்த பையன் பேரை கேட்டவொடனே என்ன ஒரு மாதிரி ஸ்டன்னாகி போய் கேட்டேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஓகே, என்ன முடிவு பண்ணியிருக்க? என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கும் அவ்வளோவா யாருமே கரெக்டாக பண்ணல. ஸோ அந்த ஜங்குக் அவன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவனை வேணால் ட்ரை பண்ணலாமா? உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே யோங்கி. சரி மச்சான், நான் அவனே ஃபைனல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜெவன் தான் மச்சான் நீ சிஓவோட பிஏவா போவ, நான் என்னவா மச்சான் போகிறது? ஏய் முதல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக அங்கே ஜாப் வேக்கன்சியுமே இருக்குது. ஸோ அந்த ஹெச்ஆர் அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்குமே வேக்கன்ட் இருக்குது. ஸோ அங்கேயுமே இன்டர்வியூ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் மச்சான் இங்கே முடிஞ்சு, எனக்கு அங்கே ஒரு இன்டர்வியூ இருக்குது, நான் கிளம்புறேன். ஏய் எதுக்கு 7 இடம் மாறிட்டுருக்க, இங்கேயே வர சொல்லு. இல்லை மச்சான் உனக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ வர சொல்லு அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே இவங்க தான் அப்படியே ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் எங்கே வர சொல்கிறாங்க. ஸோ அங்கே நம்ம ஜெவன் தான் மச்சான் என்னை ப்ளஸ் பண்ணு மச்சான், ஏய் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஜெமனா வேலை, நீ போ நல்லா பண்ணு. சரி மச்சான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் தான் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு அப்படியே உட்காடுறாங்க. அங்கே இவங்க தான் ஹாய் உங்கள் பேர் என்ன? என்னோடய பேர் ஜெமன். ஓ ஜெமன், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா? நிறையவே இருக்கா, நான் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேனே. ஓ ஓகே சரி, அப்புறம் நீங்கள் சிங்கிளா? சிங்கிளாவா? ஏங்க இந்த மாதிரி கொஸ்டின் இல்லாமல் கேட்பீங்க இங்கே இன்டர்வியூவில்? எனக்கு இதெல்லாம் தெரியாது. இல்லை புதுசாக ஒரு ரூலு, ஆஃபீஸில் சிங்கிள் பசங்களை மட்டும் தான் சேர்க்கணும். ஏன்னா கமிட்டான பசங்களை சேர்த்தா ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்களே, அதனால். ஓ அப்படி ஒரு ரூலா? பரவாயில்ல, நல்ல ரூல் தான். நான் கமிட்டெல்லாம் கிடையாதுங்க, நான் சிங்கிள் தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் மிங்கிளாகவே ஆக முடியாது, சிங்கிளாக தான் சுற்றணும்னு நினைக்கிறேன். அப்போது நான் அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். புரியல? இல்லை ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நீங்கள் கிளம்பலாம். நான் அதை கிளம்பலாமா? ஏங்க அவ்வளோதானா? அவ்வளோதான். ஐயே நான் கூட நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேனே. அவ்வளோதான், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே ஜெபன் தான் அப்படியே எழுந்திருக்கிறாங்க. இப்போ அங்கே டேங் தான் ஒரு நிமிஷம் உட்காரு. ஆத்தி இவன் வாய்ஸ் நான் இவ்வளோ ரெக்கடா இருக்கி. அப்புறம் ஜெமனா என்னைக்கு நீ மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெமன் உட்காந்துங்க. சொல்லுங்கள் சார், என்ன மேட்ரு? உன் பேர் என்ன? என் பேர் ஜெமனு. ஓ ஜெமன். அவன் உன்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல, பட் நான் கண்டிப்பாக கேட்பேன். கண்டிப்பாக கேட்பீங்களா? என்ன மேட்ரு சொல்லுங்கள். ஏய் யோங்கி இங்கே வாயேன். என்ன மச்சான் என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே, எனக்கு என்னாச்சு? ஏய் என்ன அவன் மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? அது வந்து டேவாங்கு தெரிலடா, அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல, ஒரு மாதிரி குட்டியாக. அவன் ஃபேஸை பாரு, இன்னசென்ட்டாக இருக்கான்டா. ஓ அப்போது சாருக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி தானே? அப்படியே வச்சுக்கோயேன். ஏன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கரெக்ட் பண்ணி கொடுக்க போறியா? எவ்வளோ தடவை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், உனக்கு என்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேனா இவங்கி? மச்சான் என்ன சொல்கிற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க டேங் சொல்ல. ஸோ இங்கே ஜெமன் தான் ரொம்ப நேரமாக குசுன்னு ஏதோ பேசுகிறீங்கன்னு தெரியுது, பட் என்ன பேசுகிறீங்கன்னு தெரில, உனக்கு கேட்கக்கூடாதுன்னு தான் குசுன்னு பேசுகிறோம். ஓ ஆமாம் இல்லை. அப்புறம் சார் எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம், நல்லா இருக்கீங்களா நீங்கள்? என்னமோ பல வருஷம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இல்லையா 10 நிமிஷம் தானே ஆச்சு. நான் இருக்குதெல்லாம் கேட்குறேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் மண்டை கோளாரி அதான். ஓ அப்படியா, பார்த்தாலே தெரியுது. அதுக்குன்னு பைத்தியம்லாம் இல்லைங்க. அதுவும் தெரியுது.
தெரியுதா? அப்போ ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் என்ன காமெடி பீஸுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் காமெடி பீஸ்லாம் கிடையாது, நான் ரொம்ப டெரர் பீஸு. ஓ அப்படியா? தெரியுதுங்க, பார்த்தாலே தெரியுது. அப்புறம் என்னது, ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட மெயின் ரோலே என்ன ரோலே சொல்லுங்கள். ரோலாக நான் கண்டிப்பாக மதிப்பேன். ஓ உன்னோட ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ எங்கள் கம்பெனிக்கு இது செட் ஆகாது. நான் அது ஹைட்டு கம்மியாக இருக்கா? இங்கே பாருங்கள் சார், உங்கள் கம்பெனி ஹைட்டை வச்சு நான் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறீங்களா இல்லை மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறீங்களா? லேப்டாப்பில் 2 தட்டுறதுக்கு ஹைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன நினச்சிட்றீங்க? டேய் கரெக்ட் பண்ணி தான்டா கொடுக்குறேன்னு சொன்னேன். மச்சான் கொஞ்சம் டீஸ் பண்ணிக்கிறேனே வாள், நான் டீஸ் பண்ணலாம் எப்படி இருக்கும்? ஆமாம் என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயும் உட்கார. இங்கே நம்ம ஜெமன் தான். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த வேலையை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் இப்போவே கிளம்புறேன். என் ஹைட்டை பற்றி பேசின வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இந்த ஜெமன் நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் போக, எங்கள் தியாங் தான் ஜெமன் ஒரு நிமிஷம். என்ன மனசு மாதிரி எனக்கு கூப்பிட்டாலும் நிற்க முடியாது. இது வீடு கிடையாது, ஆஃபீஸ். ஓ ஆஃபீஸு, சாரிங்க, ஏங்க சாரி தெரியாமல் சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். ஏங்க யுங்கி உங்களுக்கும் பெரிய கும்பிடு, டேங் சார் உங்களுக்கும் பெரிய கும்பிடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஏன்டா ஹே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சொல்ல. ஸோ இப்போது நம்ம ஜெமன் தான், மச்சா இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகுது, வா மச்சான் போகலாம். ஜெமனா என்ன சொல்கிற? டேய் அவன் ஹைட்டை பற்றி பேசுகிறான் மச்சான். ஹைட்டு தானே ஜெமுனா? ஓ உங்கள் ஆள் இல்லை அப்படி தான் சொல்லுவீங்க. நான்லாம் ஒரு நிமிஷத்துக்கு கூட இந்த இடத்துல நிற்கவே முடியாது, நான் கிளம்புறேன். மச்சான் எனக்காக? நதே உனக்காகவா? டேய் உனக்காகன்னு சொல்லிதாண்டா இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். மச்சான் சரி உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் சொல்லிட்டு இருக்க. ஸோ அங்கேருந்து டேங் தான் அப்படியே அவரோட கேபினுக்கு போகிறாரு. ஸோ அவரோட அவுட்ஃபிட் வந்து அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி பிளாக் அண்ட் பிளாக்கில் கோட் சூட்லாம் போட்டு அவர் நடக்கும்போது எவ்வளோ ஸ்டைலாக மாஸாக இருக்காரு. சும்மா இங்கே நம்ம செக்கு தான் அப்படியே வச்சக்குன்னு எடுக்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. மச்சான் பார்த்து வாய்க்குள்ள 4-5 கொசு போயிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஐயோ நான் வாய முடிக்கிறேன். முடியும் அப்படின்னு சொல்ல அங்கே இவங்க தான் அப்படியே ஜெமன் கிட்ட வராங்க. ஜெமன் சொல்லுங்கள் சார், என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்பாயிண்டடா? என்ன அவர் எப்படி சொல்கிறாரு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக உங்களை அப்பாயிண்ட் பண்ணது நான் தான். நீங்களா? ஆமாம், இந்த கம்பெனியில் நானும் ஒரு பார்ட்னர் தான். ஸோ நீங்கள் என்னோட பிஏ. பிஏவா? நான் ஹெச்ஆர் வேலைக்கு தானே வந்தேன். ஏன் எனக்கு பிஏவெல்லாம் இருக்க மாட்டிங்களா? யார் சொன்னது? கண்டிப்பாக இருக்கலாமே. ஓகே, அப்போது என்னிலேருந்து நீ தான் என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட். என்னது இது ஒரு மாதிரி அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கி மச்சான்? உனக்கு எதுவும் புரியுது? நல்லாவே புரியுது மச்சான். என்ன புரியுது? அப்புறம் சொல்கிறேன். ஜெமன் சொல்லுங்கள். மை நேம் இஸ் யோங்கி, மென் யோங்கி. ஓ அப்படியா? என் பேர் ஜிமனு, பார்க் ஜிமனு. ஓ ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள். அந்த பார்க்கு நல்லா இல்லை. புரியல, அது என் சர்நேமு, அதான் நல்லா இல்லை. முடிஞ்சா வேறு மாற்றிக்கோங்க. நான் அதே வேறு மாற்றணுமா? ஏங்க வேறு சர்மே நேமுக்கு நான் எங்கெங்க போகிறது? அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு பார்க்கு போகலாம், ஜெமன் மட்டும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜெமனை நானே வச்சுக்கிறேன். பட் புரியல. இல்லை, ஜெமனை பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நான் வச்சுக்கிறேன். உனக்கு சர்நேம் இல்லைன்னா நீ என்னோட சர்நேமையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிளம்புறேன் ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இங்கே ஜெமன் தான், மச்சான் எனக்கு புரியல, அவன் எதுக்கு மச்சான் அவனோட சர்நேமை எனக்கு கொடுத்துட்டு போகிறான்? டேய் மக்கு, என் கூட இருக்கியே, நான் எவ்வளோ நல்லா லவ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி மச்சான் நீ இவ்வளோ மக்கா இருக்க? இப்படி தான்டா சிங்கிள் கேப்பில் இந்த ஜெமனை அசிங்கப்படுத்துகிற பார்த்தியா? டே லூஸு, அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏமாலையா இன்ட்ரெஸ்டா? ஆமாம் மச்சான், அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சிம்பாலிக்காக சொல்லிட்டு போகிறாரு. அவரோட சர்நேமா நீங்கள் வச்சுக்கணுமா? அப்போது மென்ஜமன். மச்சான் நல்லா இருக்கு. என்னது மென்ஜமனா? விட்டா கல்யாணம் பண்ணி வச்சுருவ போல இருக்கு. ஆமாம் மச்சான், ஏன் உனக்கு பிடிக்கலையா? ஆக்சுவலாக வந்து பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சு மச்சான். ஆனால் என்ன மச்சான், அதனால் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அவன் தான் உனக்கு. நான் சொன்னேன் இல்லை உனக்கான ஒருத்தன் அங்கே இருப்பான்னு சொல்லிட்டு. மச்சான் கிடச்சிட்டான் மச்சான். ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போது உனக்கும் எனக்கும் அவங்க ஃப்ரெண்டு, அவனுக்கும் எனக்கும்
அவனுக்கும் அவனுக்கும் ஒரே ஸ்டேஜில் ஒன்றா கல்யாணம் நடக்கும். அப்புறம் நீ ப்ரெக்னென்ட் ஆவ, நான் ப்ரெக்னென்ட் ஆவ, எனக்கு பையன் பிறந்தா உனக்கு பொண்ணு பிறப்பா, உனக்கு பொண்ணு பிறந்தா எனக்கு பையன் பிறப்பா. அப்புறம் நான் என்னோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், நீ உன்னோட பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. அப்புறம் அவங்க 30 கல்யாணம் ஆகி அவங்க போய் டேய் அடா பாவி, இன்னும் 10 நிமிஷம் கூட ஆகலடா, அதுக்குள்ளேயும் 100 வருஷத்துக்கு கணக்கு போயிட்டேன். ஆமாம்ல, அது எப்படி நம்ம 2 குழந்தைக்கு கல்யாணம் வேறு. ஆமாம் மச்சான், என் குழந்தை பேர் பிரின்சஸ்ஸு, உன் குழந்தை பேர் கிங்கு. கிங்கு பிரின்சஸா? அடா பாவி, விட்டா கனவுலே குடும்பம் நடத்தி குழந்தை வேறு 10 ரூபா போல இருக்கு. மச்சான் ஆல்ரெடி 2 இருக்கு. என்னது 2 இருக்கா? ஆமாம் மச்சான், அதெல்லாம் கனவுலையே. அட பாவி, டேய் என் கூட தான்டா இருக்க, ஆன்டி ரொமான்டிக்காக தான்டா சுற்றிட்டு இருந்தேன். எப்படி மச்சான் திடீர்னு உனக்குள்ளே இப்படி ஒரு மாற்றம்? அதெல்லாம் காதல் மச்சான். சரி ஓகே, ஏன்னா உனக்கு என்ன மேட்ரு? எனக்கு தெரியலையே, கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனும் ஜெகன் அப்படியே போகிறாங்க. ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக நம்ம ஜெகிக்கு தூக்கமே வரல. பக்கத்தில் நம்ம ஜெமன் தான் செமையாக கோர்ட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு தூக்கமே வரல. இவனுக்கு எப்படி தான் தூக்கம் வருதோ தெரியல. பாவம், காலையிலேருந்து என் கூட ரொம்ப அலைஞ்சிட்டான். நீ தூங்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக நம்ம ஜெகி தான் அப்படியே நம்ம ஜெமனோட தலையை கோதி கொடுக்க. எங்கள் ஜெமன் தான், ஏய் நான் தூங்க கிடையாது, மூட்டி கையெடு, இந்த பாசம் புண்ணாகலாம் இங்கே தேவையே கிடையாது, மூட்டு போ, நீ கனவுக்கு போகணும், அவ்வளோதானே, கிளம்பு அப்படின்னு சொல்ல. எங்கள் ஜெகி தான், நீ மாறவே இல்லை ஜெமனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க படுத்துக்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம ஜெகி தான் அப்படியே ஒரு அழகான அவரோட மெமரியை ரீகால் பண்ணுறாரு. ஸோ அந்த மெமரி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு அழகான ஸ்கூலு. ஸோ அந்த ஸ்கூலில் நிறைய பசங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. ஸோ ஓடிட்டே இருக்க இடத்துல ஒரு பர்சன் மட்டும் அப்படியே நின்று அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சனை ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அந்த ரசிக்கிற பர்சன் தான், டேயோங் நீ எவ்வளோ அழகாக இருக்கா, எல்லார்கிட்டையும் ஈஸியாக மிங்கிள் ஆகுற, ரொம்ப அழகாக பேசுகிற, ஆனால் எனக்கு ஏன் பொசசிவ் ஆகுது நீ யார்கிட்ட பேசினாலும். இப்போ கூட நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுகிற, ஆனால் எனக்கு உள்ள செம்ம பொசசிவ் ஆகுது. உன்கிட்ட எனக்கு சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. யூ நோ டேயோங், ஒன்ஸ் ஐ லவ் இஸ் சம்டைம்ஸ் மோர் பியூட்டிஃபுல், ஆல்சோ sometimes more hurtful. You know, once I loveல நான் ஒன்று அவ்வளோ அழகாக தூரமாக நின்று ரசிப்பேன், அது ஓகே. பட் இன்னொரு பக்கம் என்ன தோணும் தெரியுமா, உன் பக்கத்தில் இருந்து உன்னை டச் பண்ணேன், உன் கிட்ட க்ளோஸாக நின்று பேச முடியலையே, உன்னை ரசிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஏக்கமாக இருக்கும். ஆக்சுவலி ஒன்ஸ் ஐ லவ் ஒன் மீனிங் half heaven, half hell. The feelings are hurt like beautiful. ஐயோ, இவன் வேற இங்கிலீஷாக பேசி கொள்றானே, அது எப்படி மச்சான்? வாழை பார்த்தோன்னு இங்கிலீஷ்லாம் உனக்கு கவிதை தோண்டு. ஜெமுனா நீ இன்னும் போகலையா? அட பாவி, இங்கே ஒருத்தர் இருக்கிறனே மறந்துட்டல. ஏண்டா அதான் மனசில் கஷ்டமாக இருக்குன்னு தெரியுதில்ல, சொல்ல வேண்டியதானே மச்சான். மச்சான் ஆக்சுவலாக எனக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ்னா என்ன மச்சான்? க்ரஷ்னா அது எனக்கு அவனை பார்த்துட்டே இருக்கணும் மச்சான், அவன் கூடவே இருக்கணும். அப்புறம் அவன் கண் இருக்குல்ல, அந்த கண்ணுக்குள்ளே நான் இருக்கணும் மச்சான். அவன் என்னை அவன் கண்ணுக்குள்ளேயே வச்சு போதும் மூடு. உங்ககிட்ட டெஃபனிஷன் கேட்டது என்னோட தப்பு, மூடிக்க. அவன்கிட்ட போய் சொன்னாதான் மச்சான் நீ அவன் லவ் பண்ணுற, உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்கு எல்லாம் தெரியும். இப்படியே இருந்தா என்ன சீக்ரெட் க்ரஷ்ஷை வச்சு நீ என்ன பண்ண போகிற? கண்டிப்பாக ஒரு நாள் நான் டேங்கிட்ட சொல்லுவேன் மச்சான், உன் கண்ணு முன்னாடி நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். சரி மச்சான், கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெவன் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் இங்கே நம்ம ஜெவன் தான், நாடா டேய் இமேஜினேஷனா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ணி ஞாபகம் இருக்கா? என் கண்ணு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு. எப்போ பண்ண போகிற? ஜெமுனா நீ இன்னும் அந்த மரங்களை தெரியும்டா, சொன்னால் நீ ஏன் மறந்துருப்ப? கேட்ட நான் ஞாபகம் வச்சுருக்கேன்ல,
என் பூஜை செருப்பால் அடிக்கணும் மச்சான், என் பூஜை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ அந்த நைட்டு அங்கே அப்படியே ஸ்கிப் ஆகி இது நெக்ஸ்ட் டே தான்டா காட்டுறோம். ஸோ அங்கே நம்ம ஜெக்கே தான் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஜெமன் தான் அப்படியே வெளியே போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னால் முடியாதுப்பா, என்னால் சுத்தமாக முடியாது, இன்னைக்கு மட்டும் நாங்கள் நின்ன அவ்வளோதான், இவன் சொல்லி முடிச்சிருவா, நீ கிளம்பி பொறுமையாக தங்கம், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் தான் அங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே தான் அப்படியே பால்கனி பக்கம் வந்து நின்றுட்டு ஜெமனா 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 என்னடா இது, எங்கே வந்து இவன் வாய்ஸ் மட்டும் கேட்குது. நான் மச்சான் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஜெமனா இந்த ட்ரெஸ் ஓகேவா? தான் இவன் கீழே வந்தால் விட மாட்டான் போல இருக்கே. டேய் நான் போகிறேன்டா. இல்லை வெயிட் பண்ண வரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே தான் அல்ல அவசரமாக ரெடி ஆகி கீழே போகிறாங்க. ஸோ கீழே நம்ம ஜெமன் தான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஜேகே அப்படியே ஏறி பைக்கில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ நம்ம ஜெமன் தான் அப்படியே ஒரு மாதிரி ட்ரை பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜெமனா 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 நான் மச்சான் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா, நான் செலக்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு. சரிடா அதான் ஆயிட்டில்ல, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த கெம் இண்டஸ்ட்ரி ஸ்கூலில் போயிடுறாங்க. ஸோ அங்கே ஜேகே தான் மச்சா எனக்கு ஃபர்ஸ்ட் டே நான் கிட்ட பேச போகிறேன். சரிடா புரியுது, போ பார்த்து பத்திரமா போ. மச்சான் ஒரு நிமிஷம். சொல்லு ஜெமனா, வார்த்தைலாம் வரும்ல? அதான் தெரியல. டேய் அவன் முன்னாடி போயிட்டு சும்மா நின்றுட்டு இருக்காத, ஏதாவது பேசு. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஒரு மாதிரி தயங்கி உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே நம்மகிட்ட அங்கே பார்த்தோன்னா அவர் அப்படியே ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க லேப்டாப்பில். ஸோ ஜேகே தான் அப்படியே போயிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்ல டேங் தான் அப்படியே சிட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜேகே தான் அப்படியே போயிட்டு உட்காடுறாங்க. ஸோ இப்போ ஜேகே அவரோட ஃபைல் எடுத்து அப்படியே கொடுக்க, சார் நான் தான் உங்களோட பிஏ. ஸோ மார்னிங் இவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஸோ இப்போது டேங் தான் அப்படியே, ஆமாம் உன் பேர் என்ன? என்னோட பேர் ஜங்குக் சார். ஓ ஜங்குக், என்னோட பேர் டேங், தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? அது வந்து இங்கே சவுத் கொரியாலேயே ரொம்ப யங் ஏஜில் பெரிய சக்ஸஸ் பண்ணது நீங்கள் தான். ஸோ உங்களை யாருக்காச்சும் தெரியாமல் இருக்குமா? அதனால எனக்கும் தெரியும். ஓ அதனால தான் தெரியுமா? ஓகே அப்புறம் மிஸ்டர் ஜங்குக், சொல்லுங்கள் சார், உங்களுக்கு சர்நேம் ஏதாவது? சர்நேம் இருக்குது சார். என்ன இருக்குது? அது வந்து ஜான் ஜங்குக் சார். ஓ ஜான் ஜங்குக்கா? இல்லையே, நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன். வேற மாதிரியா? என்ன கேள்விப்பட்டீங்க? என்னை பற்றியா? ஆமாம், இங்கே நீ தானே இருக்க, அப்போ உன்னை பற்றி தான் கேள்விப்பட முடியும். அது வந்து என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலாக நேரம் நம்ம டேங் வந்து லேப்டாப்பை பார்த்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போது டேங் அப்படியே நிமிந்து ஜேகேயோட ஐஸை பார்க்குறாங்க. ஸோ ஜேகேயா அப்படியே ஸ்டன் ஆகி டேங்கோட ஐஸை பார்க்குறாங்க. ஸோ நம்ம டேங்கோட ஐஸ் அவ்வளோ ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்குது. ஜேகேயால் அதை பார்க்கவே முடியல. ஸோ அவ்வளோ அழகாக ஸ்டார் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போது நம்ம டேங் தான், அவனோட பேர் நிஜமா ஜான் ஜங்குக்கா அப்படின்னு கேட்க, இங்கே நம்ம ஜேகே தான் எதுவுமே சொல்லலை. இப்போ டேங் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ இப்போவே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோன்னா, ஜெமனா என்னடா என்ன? இல்லை மச்சான், ஒரு வழியாக யூனிவர்சிட்டி வந்து சேர்ந்துட்டோம். ஆமாம் மச்சான், யூனிவர்சிட்டி வந்து சேர்ந்துட்டோம். இப்போ அதுக்கு என்ன ஆகுற? அது வந்து மச்சான், இப்போது டேங்கோட கிளாஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதானே? அதே தான் மச்சான். ஏன்டா டே, ஏன்டா? எனக்கு புரியல மச்சான், எதுக்குடா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? வீட்டில் கத்துறாங்கடா, என்னால் பதில் சொல்ல முடியலடா. எங்கடா இவ்வளோ தூரத்தில் வந்து சேர்ந்தேன்? ஆனால் டேங் இங்கே தானே மச்சான் இருக்கான். டேய், இந்த காலேஜ்லையாவது அவங்ககிட்ட சொல்லுவியா? தெரியல மச்சான், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகேவும் ஜெமன் தான் அப்படியே யூனிவர்சிட்டிக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ அப்படியே ஒரு கிளாஸாக போயிட்டு தேடுறாங்க. ஸோ நம்ம அங்கே ஃபைனலி ஒரு கிளாஸில் கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம ஜேகே. மச்சான் என்னடா அதோ அங்கே டேங். ஆமாம் டேங்க, அது என்ன போ? மச்சான் என்னடா, நான் அவர்கிட்ட போய் பேசவா? ஐயோ யாரு நீங்கள்? டேங்கிட்ட போய் பேசுகிறீங்க? போ உடனே நான் பிடிச்சிருக்கேன், போ போய் பேசு பார்ப்போம். அது வந்து
கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஜெமன், அடுத்த தடவை பேசிக்கிறேன். அதான மச்சான், அதான் மச்சான். டேய் நீ பேசி சொல்ல வேண்டாம், தவாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் தான் ஜேகே பிடிச்சி கூட்டிகிட்டு போக. அங்கே ஜேகே தான் அப்படியே அங்கேயே அழகாக பார்த்து ரசிக்கிறாரு. ஸோ அங்கே அப்படியே காலேஜ்லாம் செம்மையாக போயிட்டுருக்குடா. ஸோ இப்போது ஒரு பர்சன் தான் அப்படியே ஜேகே கிட்ட வந்து, ஹே பேர் என்ன? புதுசா ஃப்ரெஷரா? ஆமாம் நான் ஃப்ரெஷர் தான். உன் பேர் என்ன? என்னோட பேர் கிம் ஜங்குக். கிம் ஜங்குக்கா? ஆமாம் கிம் ஜங்குக். ஏய் நான் உன் சர்நேம்லாம் கேட்கவே இல்லையே, என்ன சர்நேமோட சேர்த்து சொல்கிற? எனக்கு என்னோட சர்நேமை சேர்த்து சொல்ல ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால தான் சொன்னேன். என்னோட பேர் கிம் ஜங்குக். கிம் ஜங்குக். டேய் உன் பேர் தானே அது, இன்னும் ஒரு மாதிரி ரசித்து சொல்லிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, என்ன நீங்கள் கிம் ஜங்குக் நீ கூப்பிடலாம். ஓ சரி ஓகே மிஸ்டர் கிம் ஜங்குக், நீ கிளம்பலாம். ஓகே. சீனியர் நான் என்ன ஒரே தடவை சொல்கிறீங்களா? என்ன சொல்லணும்? கிம் ஜங்குக்னு. டேய் உன்னை நான் ரேகிங் பண்ண கூப்பிட்டா என்ன ரேகிங் பண்ணுறியா? அப்போல்லாம் இல்லை. டேய் கிம் ஜங்குக்கே நீ ரொம்ப பேசுகிறடா. அது வந்து நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போக, ஏய் யாரா இவன் பைத்தியக்கார பயிலாக இருப்பான் போல இருக்கு, நல்ல வேலை மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஜெவன் தான், ஹலோ மிஸ்டர் கிம் ஜங்குக்கே. நான் தான். ஆமாம் மணி தனி தானே சிவா. கிம் ஜங்குக்கு மொகரைய பாரு மொகரைய, லவ்வை சொல்ல துப்பு இல்லை கிம் ஜங்குக்கு மயில் ஜங்குக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனாயும் கூட்டிகிட்டு போக, மச்சான் கிம் ஜங்குக் நல்லா இருக்குல்ல? டேய் ஸ்கூல்லையும் அப்படிலாம் சொல்லிட்டு தெரிஞ்ச, இங்கே காலேஜ்லேயும் அதான் சொல்லிட்டு தெரிறேன், ஒரு நாளைக்கு அவனுக்கு தெரிய போகுது போட்டு கும்முன்னு கும்ப போகிறான். எங்கே மச்சான் எல்லாவது அவனுக்கு தெரியவே தெரியாது, தானே சொன்னாதான்றா தெரியும், சொன்னாதானே தெரியும். சரி மச்சான் ஆரம்பிக்காத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிம்முனும் போயிருப்பாங்க. ஸோ அப்படிங்க ப்ரெசண்ட்டுக்கு வந்தோன்னா நம்ம ஜேகே தான், என்ன எனக்கு புரியல, ஏதோ சொல்ல வரீங்க? மிஸ்டர் ஜான் ஜங்குக், ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? ஐயோ என்ன பேச போகிறான்? ஜேகே பதட்டப்படாத, அவன் உன்னோட டேம் ஓகே உன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷம் நீ வெயிட் பண்ணியிருக்க, உன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான். அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மூச்செல்லாம் ஒரு மாதிரி பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் அண்ணன் மட்டும் அவங்க தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சார் இப்போ சொல்லலாம் சார். நான் என்னோட பர்சனலை பற்றி யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன், ஏன் யார்கிட்டையும் பேசக்கூட எனக்கு பிடிக்காது. பட் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் ஆர் சொல்லணும். என்ன சார் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். ஆக்சுவலி என்னோட பர்த் பிளேஸ் வந்து டேகு. அதான் எனக்கு தெரியுமே. புரியல? ஓகே சார், நான் ஹைஸ்கூல் வரைக்கும் டேகுவில் தான் முடித்தேன். ஓகே சார், அதை என்கிட்டயே சொல்கிறியா? உன்னை விட உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அங்கே என்னால் ஃபுல்லாக ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நான் யூனிவர்சிட்டிக்கு அப்படியே புசான் வந்துட்டேன். ஓகே சார், நானும் அங்கே தான் படித்தேன் உன்னோட காலேஜில். உனக்கு என்ன தெரியவா போகுது? தெரியாது. புரியல. ஒன்றும் இல்லை சார். ஸோ நான் யூனிவர்சிட்டி ஃபுல்லாக புசானில் தான் முடித்தேன். ஓகே சார், இப்போது என்னோட ஆஃபீஸை நான் சோலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எங்கே நான் தான் CEO. உனக்கு தெரியும் தானே? தெரியும் சார், எங்கே நீங்கள் தான் CEO, சோலில் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, எல்லாமே எனக்கு தெரியும் சார். ஓ எப்படி தெரியும்? நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நியூஸில்? நியூஸில். ஓகே, இப்போது உன் பேரை சொன்னியே, அதை திருப்பி சொல்லு. சார், நீங்கள் எதுக்கு இப்போது இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க? என் நேம் எதுக்கு கேட்குறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. புரியலையா? ஆக்சுவலாக நான் டேகு, பூசா, இப்போ சோல், இந்த 3 இடத்துக்கும் மாற்றி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த 3 இடத்துலையும் எனக்கு தொடர்ந்து கேட்ட ஒரே பேர் ஜங்குக்.
ஜங்குக்கா, இவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு புரியலையே. ஜங்குக்கா. ஹலோ மிஸ்டர் கிம் ஜங்குக், ஆக்சுவலாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ஜான் ஜங்குக், கிம் ஜங்குக் இல்லை. ஓ, ஆனால் இந்த 3 இடத்துலையும் எனக்கு கிம் ஜங்குக் அப்படி தான் கேட்டுச்சு, அதான் சொன்னேன். அது அது வந்து இல்லையே, நான் ஜான் ஜங்குக் தான், கிம் ஜங்குக்லாம் இல்லை. அது அது உங்களோட சர்நேம். ஆமாம்ல, கிம் டேங்கிறது என்னோட சர்நேம். நீ எதுக்கு என்னோட சர்நேமை வச்சு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஸ்கூலு, யூனிவர்சிட்டி, இப்போ ஆஃபீஸ், அங்கே என் பிஏ? புரியல எனக்கு. நான் உங்களை ஃபாலோ பண்ணேனா? அப்பெல்லாம் இல்லையே. யார் சொன்னது? ஹே, போய் சொல்லாத. ஆக்சுவலாக எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? உனக்கு தெரியுமா, ஸ்கூலில் நீ எப்போ என் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சியோ அப்போவே எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். ஆனால் உன் ஃபேஸை நான் பார்த்ததே கிடையாது. ஓ ஓ ஓ நானா உங்கள் பின்னாடியா? இல்லையே, யாரோ உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்காங்க. ஓ, தப்பாக சொல்லியிருக்காங்களா? ஆனால் யூனிவர்சிட்டியில் ஒரு சீனியர் வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது யாரோ என்னோட பேர் கிம் ஜங்குக் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது நீ இல்லையா? இல்லையே, அது வேற யாரோவா இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய ஜங்குக் இருப்பாங்கல்ல, ஸோ வேற யாரோவா இருக்கும். ஜங்குக் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் கிம் ஜங்குக் நீ ஒரு ஆள் தான் இருக்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டுருக்க? அது அது வந்து இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அது என்ன எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண போகிற சொல்கிறதுக்கு? ஆக்சுவலாக ஆன்சர் பண்ண நானே ரெடி ஆகிட்டேன், ஆனால் சொல்கிறதுக்கு இன்னும் உனக்கு தைரியமே வரல. அது வந்து டயாங், ஆக்சுவலாக உனக்கு இதெல்லாம் தெரியும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட வந்து எதுவுமே கேட்கல? ஏய், என்ன கேட்க சொல்கிற? ஆக்சுவலாக ஒன்று சொல்லவா? சொல்லிட்டேன். உன்னோட வாய்ஸை நான் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன். ஸோ உன்னோட ஃபேஸை பார்த்ததில்ல, வாய்ஸை கேட்டு என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ அன்னைக்கு உள்ள வந்து உன்னோட நேம் ஜங்குக்னு சொன்ன பார்த்தியா? அந்த வார்த்தையில் என்னோட ஜங்குக்கை நான் பார்த்தேன். உங்களோட ஜங்குக்கா? எனக்கு புரியல. ஆமாம், என்னோட ஜங்குக் தான். உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உன்னை நான் எதுக்கு கண்டுக்காமல் விட்டேன் தெரியுமா? ஏன்னா நீ எனக்காக நீ கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்கூலிங்கை நான் மாற்றினதே உனக்காக தான். எனக்காகவா? ஆமாம், நீ டைம் பாஸ்க்கு என் பின்னாடி சுற்றுறியா இல்லை சீரியஸாக என் பின்னாடி சுற்றுறான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் பரவாயில்ல, நான் அந்த காலேஜ் சேர்ந்த 2 நாளில் அப்படியே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வந்துட்டேன். எப்படி? அது எல்லாத்துக்கும் என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஓ, உன் ஃப்ரெண்டா? அப்போது நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்க. ஐயோ உள்ளே போனானே, என்னாச்சுன்னு தெரியலையே. கடவுளே, அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சுரு, இல்லாட்டி அடுத்த தினமும் வரைக்கும் இவன் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெமன் தான் அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஜெமன், என்னாச்சு? எதுக்கு இப்போ இப்படி அங்கே எங்கேயும் குட்டி போன்ற வாத்து குஞ்சு மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க? வாத்து குஞ்சா? என்ன கலாய்கிறியா? இல்லை, அப்போல்லாம் இல்லை, ஓ நடைய பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏய், கலாய்க்காத மேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒன்று சொல்லணும் உன்கிட்ட. என்ன சொல்லணும்? அது வந்து உள்ள நான் போகலாமா? எதுக்குள்ள? அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ள. எதுக்கு? அது என் ஃப்ரெண்டு உள்ளே போனால் இன்னும் வெளியே வரல, அதான். என்னது, உன் ஃப்ரெண்டா? யார்? அதான் ஜங்குக்கு உன்னோட ஃப்ரெண்டா? ஆமாம், என் ஃப்ரெண்டு தான். ஓ,
ஓகே. அப்போ ஏதோ நடக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். அவங்க ஏதோ பண்ணுறேன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு தெரில. நீ பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவங்க நினைக்க எங்கள் ஜமந்தா உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சிசிடிவி கேமராவிலே பார்க்க முடியுமா? என் மச்சான் அடி வாங்கிட்டுலாம் இந்த நல்லா தாங்கிட்டு இருக்க முடியாது. இல்லை புரியல. அப்படி எதுக்கு உன் ஃப்ரெண்டு போயிட்டு என் ஃப்ரெண்டு அடி வாங்கணும்? அது வந்து அவன் சொல்ல போகிற விஷயம் அப்படி சொல்லியிருப்பானா மாட்டானா ஒன்றுமே தெரியலையே. புரியல. ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இப்போ சொல்லு, உன் சர்நேம் என்ன? என்ன என் சர்நேம் பார்க் ஜெமன் தான், வேறு என்ன ஆகணும்? நான் என்ன சொன்னேன்? என் சர்நேமை நீ வச்சுக்கோன்னு தானே சொன்னேன். ஏன் நீ என்ன என் புருஷனா? உன் சர்நேமை நான் வச்சுக்கிறதுக்கு எனக்கு புரியல. ஏன் புருஷனாக இருந்தால் தான் சர்நேம் வச்சுப்பியா? ஆமாம். ஏங்க நீங்கள் மட்டுக்கு சும்மா வந்து சர்நேம் மாற்றிக்கன்னு சொல்லுவீங்க, அது உங்கள் சர்நேம் வைக்க சொல்லுவீங்க, நான் வைக்க முடியுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. அதெல்லாம் என்னால் முடியாது. ஆமாம் முடியாது. அங்கே பாரு, உன் ஃப்ரெண்டு ஜங்குக்கு வரான். ஏங்க அப்படியே சொல்லிட்டு ஜெமன் அப்படியே பார்க்க அங்கே யுங்கினா அவரோட கையில் இருந்த ஒரு ரிங்கை அப்படியே கழட்டி ஜெமனோட கையில் போட்டு விட்டுருவாரு. ஐயோ என்ன பண்ண? ரிங் போட்டேன். யோ இனாயா 2 தண்ணி பாக்கெட் போட்ட மாதிரி சொல்லிட்டு போகிறேன். யோ ரிங்குயா இது? ஆமாம், நான் ரிங்குன்னு தான் சொன்னேன், வேற என்ன மெட்டி நான் சொன்னேன்? நான் கலாய்கிறியா? ஏய் எப்போ எதுக்கு என் கையில் நீ ரிங்கு போட்டேன்? நீ தானே சொன்னா நீ என்ன என் புருஷனா, உன் சர்நேம் மாற்றிக்கன்னு கேட்டேன். எப்போ நான் உன் புருஷன் தானே, சர்நேம் மாற்றிக்கோ, மிஸ்டர் மென் ஜெமன். யோ யாரையா நீ பாட்டுக்கு வந்து பேசினா மோதத்தை கழட்டி போட்டு சர்நேம் மாற்றிக்கோ, புருஷன் அதுன்னு சொல்லிட்டு போகிறேன். என்னெல்லாம் முடியாது. ஓ முடியாதா? அப்போது வேறு என்ன பண்ணோம்? வேணா ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாமா? அப்போ ஒத்துப்பியா? ஃபர்ஸ்ட் நைட்டா? ஏங்க இப்போ நம்ம நேற்று தானங்க பார்த்தோம், இன்னைக்கு என்னடா கையில் ரிங்க போடுறீங்க, நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு செல்லம், இதுக்கப்புறம் நீ மஞ்சமன் தான், புரியுதுல்ல? அப்புறம் இந்த ரிங்கு உன் கையிலேருந்து மிஸ் ஆகவே கூடாது. ஓகே? ஆச்சுன்னு வையன். ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரேப் பண்ணிடுவேன். ரேப் பண்ணுவியா? யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் கொடுக்குறேன்னு ஓட. ஏய் ஜெமன் எங்கே போகிறேன்? நான் பாத்ரூம் போகிறேன். ஓ பாத்ரூமா? இது நானும் வரேன். பாத்ரூம் ரொமான்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இல்லை நான் பாத்ரூம்லாம் போகல, நான் இப்போது டெரஸ் போகிறேன். ஓ டெரஸா? அங்கே சூப்பராக காத்தடிக்கும், அங்கே போயிட்டு வேணா நான் எங்கேயோ போகிறேன் போயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் தான் குடி ஓடி போயிடுறாரு. எங்கள் இவங்க தான் கியூட்டாக அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போகிறாரு. ஹலோ மிஸ்டர் ஜங்குக், எப்போவும் எதுவும் பேச மாட்டிங்களா? அது வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. டேங் ஆக்சுவலாக என்னால் சொல்ல முடியல. ஏய் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? இன்னும் எவ்வளோ நாள் மறைச்சி வைக்க போகிற? ஏய் எனக்கு இப்போவே ஏஜ் 30 ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் வேறு எங்கள் அம்மா பிளைண்ட் டேட்டு அது எதுன்னு பார்த்துட்ருக்காங்க. நீ சொல்லவே மாட்டியா? அது வந்து அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, எனக்கு உன் மேலே சீக்ரெட் க்ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன நானே சொல்லணும்னு சொல்கிறேன்? ஏய் இந்த நானாக தெரிஞ்சுக்கிட்டது ஓ வாயால் இருந்து கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்காதா? சொல்லு. எனக்கு தெரியாது. இங்கே நீ தானே டாப்பு, அப்போது நீ தான் ப்ரப்போஸ் பண்ணணும். ஸ்டோரியில் டாப்பு நான் தான், ஆனால் சீக்ரெட் க்ரஷ்ஷு உனக்கு தானே, ஸோ நீ தான் சொல்லணும். அது அது வந்து இல்லை, என்னால் சொல்ல முடியல. அப்படியா? சொல்ல முடியலையா? ஹேந்திரி. எந்திரிக்கவா? ஆமாம் ஹேந்திரி அப்படின்னு சொல்லலாம். ஜெகதா அப்படியே எழுந்திருக்கிறாங்க. டேக் இட் த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுக்க டேங்க் அப்படியே ஒரு மாதிரி முறைகிறாங்க ஜெகையை பார்த்து. என்னாச்சு? நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? டேங். டேங்க ஏன் எதுக்கு டேங்குன்னு கூப்பிட்ற நீ? வேற என்ன கூப்பிட முடியும்? கால் மீ சார். டேங் சார். சாரா? ஆமாம், உனக்கு எனக்கு அவ்வளோலாம் எதுவும் இல்லையே, அப்புறம் என்ன? அது அது வந்து எதுவும் இல்லையா? ஆமாம், நீ தான் எதுவும் சொல்லல. ஸோ இப்போது நான் உன்னோட சிஇஓ பாஸ், புரியுதில்ல? புரியுது. ஆனாலாம் ஒன்றும் கிடையாது, கிளம்பு. டேங் சார். சார் ஓகே சார், நான் கிளம்புறேன். போ அப்படின்னு சொல்லலாம். ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி செம்ம நர்வஸ் ஆகிடுது அவருக்கு. ஸோ இந்த ஃபீல் எப்படி இருக்கும்னா, நமக்கு
பல வருஷமாக ஒரு பர்சன் மேலே க்ரஷ்ஷு, அது நமக்கு மட்டும்தான் க்ரஷ்ஷுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ திடீர்னு அந்த பர்சனை பார்த்து நம்மளோட க்ரஷ்ஷை ஓகே சொல்லலான்னு போகும்போது அவருக்கே அது தெரியும். ஸோ இத்தனை வருஷமாக ஒரு பையனுக்கு நம்ம க்ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தெரியும் போது அதை விட என்ன ஃபீல் வேணும் சொல்லுங்களேன். ஸோ அந்த ஃபீல் தான் நம்ம ஜேகேக்கு. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேகே வெளியே வர ஜெமன் தான் அங்கே அவரோட கேபினில் செம்ம நர்வஸாக உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே ஜேகே அப்படியே போயிட்டு, ஜெமன் ஜெமன் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஏய் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா மச்சான். என்னாச்சு மச்சான்? டேய் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனோட கையை காட்ட இங்கே ஜேகே தான், மச்சான் என்ன ரீங்கு? டேய் அந்த யுங்கி இருக்கான்ல, ஆமாம் அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டான் மச்சான். என்னது கல்யாணமா? ஆமாம் மச்சான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு மச்சான். கையில் ரிங்கை போட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகலாமான்னு கூப்பிட்றான் மச்சான். என்ன எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? டேய் நான் உள்ளே போய் ½ கூட ஆகலையடா, அதுக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் நைட்டா? எனக்கு புரியல ஜெமனா. ஆமாம் மச்சான் எனக்கே புரியல. வந்தான் பேசினான், சர்னேமாக மாற்றுன்னு சொன்னான், கையில் ரிங்கை போட்டான், ஃபர்ஸ்ட் நைட்டு வரலையா ரேப் பண்ணவான்னு கேட்குறான் மச்சான். ரேப்பு கேப்பெல்லாம் பேசுகிறான்டா என்கிட்ட. அது ரேப்பா? ஐயோ மச்சான் அப்போ நீ கமிட் ஆகிட்டியா? டேய் நான் கமிட் ஆனதே அப்படின்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். கமிட் ஆகிட்டியான்னு ஒரு கேள்வி வேறு கேட்குற பற்றியா? அங்கே நிற்கிற மச்சான் நீன்னு. ஜெமுனா அப்போ நான் மட்டும்தான் சிங்கிளா? டேய் என் பர்மிஷன் இல்லாமல் அவன் கையில் மோதிரத்தை பண்ணி கல்யாணம் சொல்லிட்டு திர்றான்டா மச்சான். என்ன வசமாக வரக்கூடாது, வா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகனா அப்படியே ஜெமன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, மச்சான் எனக்கு ஒன்றா நீ வரணும்னு எனக்கு தெரியும் மச்சான். ஜெமனா உனக்கு நான் இருக்கேன், வா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெமனும் ஜெகனா அப்படியே யோங்கியோட கேபினுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே யோங்கி அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு நெக்கெல்லாம் உட்காந்துருக்க இங்கே நம்ம ஜெமன் தான், யோ என்ன நினச்சிட்டு இருக்கேன்? கையில் ரிங்க போட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஆகுதுன்னு சொன்னால் மயங்கிடுவாங்களா? இந்த ஜெமன் யாருக்கும் மயங்க மாட்டேன், அது உனக்கு கண்டிப்பாக மயங்கவே மாட்டேன். என் மச்சான் அவங்களோட பதில் கேட்க வந்திருக்கான், கேள்றா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் சொல்ல. ஸோ அங்கே ஜெகே தான், யோங்கி என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? இதெல்லாம் என்ன? என் மச்சான் ஒரு குழந்தை, அவங்ககிட்ட போய்ட்டு எப்படி நடந்துக்கணும் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ரிங்க போட்டுருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நைட் கூப்பிட்றீங்க, இல்லை ட்ரே பண்ணி வரணும்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என் மச்சான் அவ்வளோ போய் குழந்தை தெரியுமா? ஆக்சுவலாக டேங் ஒன்று லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். யோங்கி என்ன சொல்கிறீங்க? ஆமாம் டேங் ஒன்று லவ் பண்ணுறான். அவன் நிறைய தடவை உன்னை பற்றி கிட்ட சொல்லியிருக்கான், அது நீ தானே எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நிஜமாவா? டேய் மச்சான் நீ என்கிட்ட பேச தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஜெமினை தள்ளி விட்டுட்டு யோங்கிட்ட போயிட்டு, யோங்கி நிஜமாவா டேங் என்ன லவ் பண்ணுறாரா அப்படி தான் நினைக்கிறேன். அவன் அப்படி தான் என்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ தான் என்ன ஏதோ திட்டிகிட்டு இருந்தல, திட்டு பார்க்கலாம். நானா? உங்களையா? நான் ஒன்றும் திட்டலையே. அட பாவி மச்சான், உன்னை நம்பி வந்தனே இப்படி மோசம் பண்ணிட்டியடா டேய். இங்கே பாருங்க யோங்கி, ஆக்சுவலாக என் ஜெமன் வந்துட்டு ஒரு குழந்தை தான், ஆனால் அந்த குழந்தை யார் கையில் சேரணும்னு இருக்குல்ல, அது உங்கள் கையில் தான் சேரணும். சேர்ந்துருச்சு, அவ்வளோதான், உங்கள் 2 கையில் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டா வச்சுக்கோங்க, நானே உன்னை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் விடுறேங்கிறேன். ஆனால் மச்சான் உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நியாயம் கேட்க கூட்டி வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்ட மச்சான். ஜெமன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜெமன், அப்புறம் என்ன? யாரா எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் நியூ மேரிட் கப்புள், நீங்கள் பேசிகிட்ருப்பீங்க, பேசுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போக இங்கே நம்ம ஜெமன் தான், டே மச்சான் எங்கடா போகிற? நீ பேசு ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் போயிடுறாங்க. இங்கே நம்ம ஜெமன் அப்படியே பின்னாடி போக நம்ம யோகி தான் அப்படியே எழுந்திரிச்சு வந்து ஜெமனோட கையை பிடிச்சிக்கிறாங்க. என்ன எங்கே போகிற பேபி? பேபியா? ஆமாம் நீ எனக்கு பேபி தான். இங்கே பாரு யோங்கி, ஒழுங்கு மரியாதையாக என் கையை விட்டுரு. எதுக்கு என்ன அப்படி பார்க்குறேன்? எதுக்கு பார்ப்பாங்க? ஆக்சுவலாக உன் லிப்ஸு செம்மையாக இருக்கு. லிப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் ஒரு மாதிரி பதட்டப்பட இப்போ நம்ம யோங்கி தான் அப்படியே ஜெமனை கொண்டு போயிட்டு வாலில் பின் பண்ணுறாங்க. யோங்கி என்ன பண்ண போகிறேன்னா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோங்கி தான் அப்படியே ஜெமினா பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணான். நம்ம ஜெமினுக்கா ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு, பட் போக போக நம்ம ஜெமின் அப்படியே பிக்கப் ஆகி அப்படியே கிசு கத்துறாரு அவரும். ஸோ இப்போ அப்படியே இந்த சைடு காட்டினோன்னா நம்ம ஜேகே தான் அவரோட கேபினில் காண்டா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே டேங் தான், ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? இப்போ பாரு
அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். எங்கள் ஜேகே தான் அப்படியே கால் பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோவா என்ன கால் பண்ணா நான் தான் பண்ணுவேன்னு தெரியாதா? டேயாங் என்ன? கால் மிஸ் சார். சொல்லுங்கள் டேயாங் சார், என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணுமா? ஏன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? அது வந்து கேபினுக்கு வா. ஓகே சார், இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே போகிறாங்க. ஸோ அங்கே டேயாங் தான் அப்படியே அவரோட சேரில் உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். உன்கிட்ட ஸ்கெடியூல் கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? அதுதான் சார் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் ஆச்சு? சார் 5 மினிட்ஸ் தான் சார் ஆச்சு. 5 மினிட்ஸ் ஆச்சு? என்ன 5 மினிட்ஸ் தானே சொல்கிறா? அது எனக்கு 5 மினிட்ஸ், புரியுதா? ஓகே சார். இன்னும் 5 மினிட்ஸில் ஸ்கெடியூல் எங்கள் டேபிளில் இல்லைன்னு வையேன். இல்லை சார், நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். கோ அப்படின்னு சொல்ல ஜேகே தான் அப்படியே வராங்க. அங்கே டேங் தான் லைட்டாக சிரிக்கிறாங்க. என்ன ஆச்சு இவனுக்கு? எதுக்கு எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருக்கான்? இவன் ரொம்ப ரூடாக இருக்கான், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பாட்டுக்கு போயிட்டு எகைன் டக்குன்னு அந்த ஸ்கெடியூல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே வேகமாக வர்றாங்க டேங் கிட்ட. ஸோ அங்கே டேங் தான் ஒரு பாட்டுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே வரதை பார்த்துட்டு என்ன? சார் ஸ்கெடியூல் ரெடி பண்ணிட்டேன். உனக்கு அந்த ஸ்கெடியூல் ரெடி பண்ணால் 10 நிமிஷம் ஆயிருக்கு. அது வந்து சார் இதெல்லாம் எனக்கு புதுசு, அதனால தான். புதுசுனா சீக்கிரமாக கற்றுக்க தெரியாதா? அதுவும் இந்த டேங்க்கு பெரியவா இருக்கும்போது எல்லாத்தையும் டக்குன்னு கற்றுக்கணும், புரியுதா? புரியுது சார், இதுக்கப்புறம் கண்டிப்பாக டக்குன்னு கற்றுக்குறேன். இல்லை கேட்கல. இல்லை சார், நல்லா கற்றுக்குறேன்னு சொன்னேன். கற்றுக்கிட்டா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்ல. ஸோ ஜேகே தான் அப்படியே வந்துடுறாங்க. ஸோ இப்போது ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் அப்படியே கால் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் நம்ம டேங் தான் செம்ம சிரிப்பாக இருக்குது. அவர் ஜேகே இப்படி பார்க்க ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காரு. இங்கே ஜேகேக்கா செம்ம காண்டா இருக்குது. ஸோ இப்போது ஒரு 5 டைம்ஸ் போயிட்டு வந்துருப்பாருடா. இப்போ ஒரு 6th டைமு இப்போ கூப்பிடும்போது, இல்லை சார் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன தான் வேணும் உங்களுக்கு? ஏன் நீ தான் வேணும்? கல்யாணம் பண்ணிக்கிறியா? கேட்கல. உன்னை எதுக்கு கூப்பிடுவாங்க? இங்கே தப்பாக இருக்குது பாரு. எல்லாம் தப்பாக இருக்கா சார்? இதோட 10வது தடவை கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதான் நீ கரெக்டாக கொண்டு வந்தா நான் ஏன் தப்பு சொல்ல போகிறேன் சொல்லு. இப்போ என்ன சார், கம்மா வைக்கலையா புள்ளி வைக்கலையா? 2மே வைக்கல. அப்படியா? கொடுங்க சார், நல்லா வச்சுட்டு வந்து தரேன். வச்சா சரி பட்டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இங்கே ஜேகே தான் அந்த ஃபைலை வாங்கிட்டு கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போக எங்கள் டேங்க் தான் செம்மையாக சிரிப்பு வருது. இப்போ டக்குன்னு என்ன சார் சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? நான் எப்படியே கொடுமைப்படுத்தினாலும் அப்படியே பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பேன், ஆனால் லவ் சொல்ல மாட்டேன், அப்படி தானே? அது வந்து நான் சொல்ல மாட்டேன்லாம் சொல்லலையே. ஆமாம், இந்த வெக்கத்துக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. சிப்ப என்ன நீயே கூப்பிட்ற, அப்புறம் நீயே போ சொல்கிற? ஆமாம், லவ் சொல்ல சொன்னால் வைக்கப்பாட்டுக்குது. சிப்ப அப்படின்னு சொல்ல ஜெய்கிட்ட செம்மையாக ஒரு மாதிரி அசிங்கமாயிருது. அவர் அப்படியே வெளியே போயிடுறாரு. இப்போது அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். அங்கே ஜேகே தான், டேய் ஜிம்முனா சொல்ல மச்சான், நீ மட்டும் ஜாலியாக இருக்கடா. அந்த ஆஃபீஸுக்கு நான் ஏன் ஆளை கரெக்ட் பண்ண போனேன்னா இல்லை உனக்கு ஆள் செட் பண்ண போனேன்னே தெரியல, நீ மட்டும் ஜாலியாக இருக்க. எனக்கு ஒன்று நீ செட் பண்ணல, அந்த ஆண்டவன் அவன் செட் பண்ணி கொடுத்தான் எனக்கு என் பூனைக்குட்டியை. என்னது பூனைக்குட்டியா? ஆமாம், அவனுக்கு நான் வத்துக்குஞ்சு, எனக்கு அவன் பூனைக்குட்டி. நைட் தான் நிக் நேம்லாம் வச்சோன்னு தெரியுமா? அட கடவுளே, என்ன மச்சான் காண்டா இருக்கா? இல்லை சந்தோஷமாக இருக்கு, நீ ஹாப்பியாக இருக்கல மச்சான். அதான் ஜிம்னா, ஆனால் ஒன்று சொல்லவா, என் ஃப்ரெண்டு நீ எப்பவுமே ஹாப்பியாக இருந்தா நானும் ஹாப்பியாக இருப்பேன் மச்சான். நான் சிங்கிளாக இருந்தா என்னடா, நீ கமிட் ஆகிட்டல, நீ ஹாப்பியாக இரு மச்சான், நீ ஹாப்பியாக இரு. உன் ஹாப்பி தான் எனக்கு எப்போவுமே முக்கியம். நீ உன் எங்கியோட ஹாப்பியாக இருந்தா எனக்கு போதும் மச்சான். இந்த ஜேகே சிங்கிளாக இருக்கான் அப்படின்லாம் நீ யோசிக்காத, நீ பாட்டுக்கு உன் எங்கியோட ஜாலியாக இரு மச்சான். என்ன மச்சான் பேசிகிட்டு இருக்க, எனக்கு புரியல. ஓஹோ, இப்போல்லாம் நீங்கள் எமோஷ்னலாக பேசினா நாங்கள் உடனே என்னது என் ஃப்ரெண்டு சிங்கிளாக இருக்கும்போது எங்களுக்கு லவ் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை லவ் சேர்த்து வைக்கிறதுக்கு நானும் எங்கேயும் வருவேன். அதானே உன் பிளானு. நான் கரெக்டாக கேட்டு போட்டான். நான் கரெக்டாக கேட்டேனா? என்ன மச்சான் அசிங்கப்படுத்துறியா இந்த ஜேகே? டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும். நாயே உன் லவ்வுக்கு நீ தான் சொல்லணும். அது உன் லெவலில் பிரச்சனை இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ண வரலாம் மச்சான். நீ லவ்வை சொல்லாததான் இங்கே பிரச்சனையே. அப்படின்னா ஹெல்ப் பண்ண முடியும். உனக்கு போல நானா போய் சொல்ல முடியும்? ஏச்சி கருமோ, நீ போய் சொல்கிறேன்னு சொல்கிறான். அவன் ஏன் ஆளு தெரியுதுல்ல, மூட்டே போய் சொல்கிற வேலையை பாரு. ஆனால் மச்சான், டேய் சொல்கிற வேலையை பாடுறா, எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குடா. டேய் ஒரு பையன் மேலே உனக்கு க்ரஷ் இருந்துச்சு, அந்த பையனே கூப்பிட்டு கேட்குறான் தான் லவ்வாக சொல்கிறான்னு, ஏன்டா அதை கூட உனக்கு சொல்ல முடியாதா? அப்படின்னா டேரக்டாக லவ் பண்ண, அதுவும் ஸ்கூல்லேருந்து என்னையும் டார்ச்சர் பண்ணி எனக்கு புரியல மச்சான். உன் மைண்டில் என்ன தான் இருக்குது? என் மைண்டில் மனசில் எல்லாத்துலேயுமே
டேங் மட்டும்தான் இருக்கான். ஆனால் லவ் சொன்னா மட்டும் வலிக்குது அப்படிதானே? தடே நீ திருந்த மாட்டேன் வந்து தொலைப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெமுந்தா செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஜேகே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஆஃபீஸுக்கு தான் வராங்க. ஸோ அங்கே நம்ம ஜேகே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரித்து பேசிட்டு வராங்க. வந்து பார்த்தா ஜேகேவோட கேபின் ஃபுல்லாம் வெறும் ஃபைல்ஸ் தான் இருக்குது. ஜேகேக்கு எதுவுமே புரியல. ஜெமுனா நான் மச்சான் என்னடா இது வெறும் ஃபைலாக இருக்குது. டேய் என்னது இது இமயமலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே மச்சான். மச்சான் உன் ஆள் வேலைன்னு நினைக்கிறேன், போ என்ஜாய் பண்ணு, நான் போய் என் பொண்ணுக்கிட்டே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் போக இங்கே ஜேகே தான் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியோடு போயிட்டு வந்து சேரில் உட்காடுறாரு. சாங்க அப்போ ஒரு உட்காந்து அடுத்த செகண்டே கால் வருது. ஹலோ சொல்லுங்கள் சார். என்ன எனக்கு எதுக்கு 2 நிமிஷம் லேட்டு? 2 நிமிஷம் லேட்டா? 1 நிமிஷம் இருங்க. ஆமாம் 2 நிமிஷம் லேட்டு. சார் மன்னிச்சிடுங்க சார், கொஞ்சம் டிராஃபிக்கு அதான். என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி டிராஃபிக் அதுன்னு காரணம் சொல்லிட்டு இருக்க? பங்க்சுவாலிட்டினா பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், புரியுதா? புரியுது சார் புரியுது. என்ன மார்னிங்கே வாய் சொன்ன மாதிரி இருக்குது? ஆமாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என் டேபிளுக்கு வரணும் கரெக்ஷன் பண்ணி, புரியுதா? ஆஃப்டர்நூனுக்குள்ளேயா இவ்வளோ ஃபைலா? ஆமாம் வரணும் சார். என்ன சார் மருன்னு வேணாவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வச்சுற இங்கே ஜேகே தான் ஆஃப்டர்நூனுக்குள்ளே 50 ஃபைலா எப்படா நான் பார்ப்பேன், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜேகே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஜேகேவோட கேபினில் சிசிடிவி இருக்குண்டா. ஸோ எல்லாருக்கிட்டையுமே இருக்கும்ல எல்லார் இடத்துலையுமே. ஸோ இப்போது டேங் தான் அப்படியே ஜேகேவோட கேபினை மட்டும் ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்காரு லேப்டாப்பில். ஸோ அப்போது நம்ம ஜேகே தான் ஃபேஸில் ஒரு மாதிரி அப்பாவே பிள்ளையாட்ட வச்சு வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான் அப்படியே அந்த லேப்டாப்பே உத்து பார்த்துட்டு எதுக்கு என்கிட்ட வந்து லவ் சொல்லிட்டேன்னா உன்னை எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறேன் மை பேபி? என்ன ஆச்சு உனக்கு? என் மேலே க்ரஷ் மட்டும் வச்சு இத்தனை வருஷமாக நான் போகிற இடம் ஃபுல்லாக சுற்ற தெரிஞ்சு இப்போ நானே வந்து கேட்குறேன், ஆனால் உன்னால் என்கிட்ட லவ் சொல்ல முடியல. பார்க்குறேன் எவ்வளோ நாள் தான் லவ் சொல்லாமல் இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங் தான் சொல்ல. ஸோ அங்கே ஜேகே ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே அந்த 50 ஃபைலையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து டேங் முன்னாடி அடுக்குது. அப்பா சார் முடிச்சிட்டேன் சார், 50 ஃபைலையும் கரெக்ஷன் பண்ணிட்டேன் சார். ஓ 50 முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். அதை நான் எப்படி நம்புறது? அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் எல்லா ஃபைலையும் செக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும். அப்படியா சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அங்கே டேங்க் ஆப்போசிட்டில் இருக்க சேரில் உட்காடுறாங்க. ஸோ அங்கே வாட்டர் இருக்குது, அதை அப்படியே ஜேகே பக்கத்தில் தள்ளி வைக்க. என்ன சார் அக்கறையா? இல்லையே எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அதனால தள்ளி வச்சேன். ஓ அதானே பார்த்தேன். எடுத்துக்கூடி. எனக்கு ஒன்றும் வேண்டாம், எடுத்துக்கூடின்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல ஜேகே தான் அந்த வாட்டர் எடுத்து அப்படியே ஃபுல்லாக குடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே டேங் தான் அப்படியே ஃபைலை பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஃபைலை பார்க்குற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே ஒரு கண்ணால் பார்க்குறாங்க. நம்ம ஜேகே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போது டேங் அப்படியே ஃபைலை பார்த்து சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஜேகே அப்படியே டேங்கை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போது ஜேகே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு டேங் வந்து ஜேக்கோட ஐஸை பார்க்க ஜேகே வந்து டக்குன்னு அப்படியே நான் பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல. தெரியுது சைட் அடிக்கிறியா? உன் பாஸே சைட் அடிக்கிறியா? இல்லையே நான் ஏன் உங்களை சைட் அடிக்க போகிறேன்? நீங்கள் தான் ரூட் சிஇஓ ஆச்சே, நான் உங்களை சைட் அடிக்கவே மாட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. ஓ பிடிக்கல? டேய் நீ வந்து என்கிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் சொன்னால் நான் ஏன் உன்னை கஷ்டப்படுத்த போகிறேன்? ஆமாம் சொல்கிறாங்க, அதான் உனக்கு எல்லாம் தெரியுது இல்லை, அப்புறம் என்ன? தெரிகிறது வேற, நீ ஏன் சொல்கிறது வேற, புரியுதா? அது எனக்கு ஒன்றும் புரியவே வேண்டாம். சரி ஓகே, இப்படியே தூரமாக நின்று என்னை பார்த்து ரசிச்சுட்டே இரு. பக்கத்தில் வந்து கிஸ் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், அப்படி இப்படிலாம் உனக்கு தோணவே தோணாதில்ல. நீ அப்படியே தூரமாகவே பார்த்துட்டு என்னக்கோ அப்படின்னு சொல்ல இங்கே ஜெயிக்கதான் ஒரு மாதிரி ஆகுது. கிஸ்ஸு ஹக்கா எனக்கும் வேணும் தான், ஆனால் புரியல. நான் ஒன்று சொல்ல. ஓ ஒன்று சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்காந்துக்க. ஸோ எங்கள் ஜேகே தான் அவர் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. சார் அவ்வளோதானே, நான் கிளம்புவா? கிளம்பு அப்படின்னு சொல்ல ஜேக்கையும் அப்படியே எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக உட்காடுறாங்க. இப்போது டேங் தான் அப்படியே ஜேக்கே முன்னாடி வந்து நிற்க. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? சொல்லுங்கள் சார். என்ன நீங்கள் இங்கே? ஏய் கொண்டு வா
அப்படின்னு சொல்ல அங்கே ஒரு பர்சன் தான் அவ்வளோ ஃபைல் எடுத்துகிட்டு வந்து எகெயின் நம்ம ஜேகேவோட இதில் அடுக்க டெஸ்கில். ஸோ இங்கே ஜேகே தான், என்னது இது ஃபைலு பார்த்தா எப்படி தெரியுது சார்? ஃபைலுன்னு தெரியுது, மார்னிங் தானே அவ்வளோ ஃபைல் கரெக்ஷன் பண்ணோம், இப்போ என்ன மறுபடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் நாளைக்கு மீட்டிங்குள்ள ஃபைலு, ஸோ கரெக்ஷன் பண்ணி ஈவினிங்குள்ளே கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போக, சார் டேங் சார் 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 கடவுளே, இவன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இவனை சும்மா விடவே கூடாது, விட்ட இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே பாரு ஜங்கு, இந்த ஃபைலெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறா, கொண்டு போய் கொடுக்குறான், அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுறான், சத்தியமாக அப்படியே பண்ணிட்டு இருந்தா முடியாது ஒன்றால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே தான் அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த ஃபைல் ஒர்க்கும் முடிச்சுட்டு ஜேகே தான் அப்படியே டேங்கோட கேபின்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ டேங் தான் அங்கே அப்படியே ஒரு சேரில் உட்காந்துட்ருக்கு. சார் சத்தியமாக இதுக்கு மேலே என்னால் முடியாது சார், ப்ளீஸ் என்னோடய கேபினை இங்கே பக்கத்துலேயே இங்கே வச்சு கொடுத்துருங்க, நான் பாட்டுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிக்குவேன். ஓ அப்படி வேறு ஆசை இருக்கோ என்ன? இங்கே அப்படியே எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து என்னை சைட் அடிச்சுட்டே இருக்கணும், அதுக்கு தானே பிளான் பண்ணுற? இல்லை இல்லை இல்லை, ஏய் இங்கே பாரு பேபி, இப்போ மட்டும் ஐ லவ் யூ டேங்னு மட்டும் சொல்லு, இதோ இந்த சேரையும் உனக்கு நான் கொடுத்துட்றேன். ஏன் சேர் என்ன சேரு, என்னோட லேப்லேயே நீ உட்காந்துக்கலாம். அது வந்து ஏய் இப்போ நீ லவ் சொல்ல முடியுமா முடியாதா? நானும் எத்தனை நாளாக பார்த்துட்ருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் என்னை பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லாட்டையும் அப்புறம் என்ன உனக்கு? இப்போது என்கிட்ட லவ் சொல்ல முடியுமா முடியாதா? சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கு மேலே என்னாலையும் உங்ககிட்ட லவ் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே டேங் கிட்ட போகிறாங்க. ஸோ டேங் அப்படியே ஜேகே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம டேங் வந்து சேர் வந்து நேராக போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த டேபிளுக்கு அப்படியே சைடில் போயிட்டு ஜேகே வந்து அந்த சேரை வந்துட்டு அவர் பக்கமாக அப்படியே திருப்புறாரு. ஸோ அங்கே டேங் தான் அப்படியே உட்காந்து ஜேகே பார்க்க, ஆமாம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல அங்கே டேங் தான், ஓ எப்போ உன் லவ்வை சொல்ல போகிற அப்படி தானே? அதை வந்து சொல்லு, என்ன மொத்தம் கொடுக்குற மாதிரி கேட்டெல்லாம் வர கொடுக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் அவர் அப்படியே ஒரு மாதிரி லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிக்கிறாரு. ஸோ அவ்வளோ க்ளோஸில் நின்றுருக்காங்க ஜேகே. இப்போது அப்படியே நம்ம ஜேகே அவருக்கு பக்கத்தில் இருந்த ஃபைலை அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அந்த ஃபைலை வச்சு டேங்கோட கன்னத்தில் லைட்டாக அப்படியே டச் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற? சார் ஆக்சுவலாக நான் இந்த ஃபைல் எடுக்க தான் வந்தேன், கிளம்புறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. ஏய் இப்போ இந்த ஃபைல் எடுக்க தான் இவ்வளோ க்ளோஸாக வந்தியா? ஆமாம், அந்த ஃபைல் அங்கே இருந்துச்சு, ஸோ அது எனக்கு வேணும், அதனால தான் நான் கிளம்புறேன். ஏய் எங்கே கிளம்புற? கிளம்புறேன் சார், எனக்கு ஒர்க் நிறைய இருக்குது, என்னோடய ரூட் சிஓ பாஸ் எனக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க, நான் போய் செய்யணும்ல. ஏய் சொல்லணும் அப்படி இப்படின்னா அதுக்கெலாம் ஒரு டைம் வரட்டும் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போக இங்கே டேங் தான், டே இவன் எப்போ தான்டா என்கிட்ட சொல்லுவான், டேங் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகி ஈவினிங் டைம் தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே நம்ம டேங் தான் எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எல்லாத்தையும் தேடுறாங்க. பட் ஜேகே எங்கேயுமே இல்லை. ஹே யோங்கி சொல்லு மச்சான் எங்கே? ஜேகே எங்கேயுமே காணும். தெரில மச்சான், அவன் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். என்னது கிளம்பிட்டானா? என்கிட்ட சொல்லாமையா? மச்சான் ஏதோ அவசரமாக கால் வந்துன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான்டா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். என்ன சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட சொல்லாமல் எப்படி போகலாம்? தெரிலையே மச்சான், அவன் கிளம்பிட்டான்டா, ரொம்ப டயர்டாக இருந்தான். ஓ ஆமாம்ல, சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அப்படியே அவரோட காரை எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. ஸோ இந்த பக்கம் இங்கே பாரு யோங்கி, சொல்லு ஜமன், அது வந்து இன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வரியா? எதுக்கு? சும்மா தான். ஓ வரனே, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யோன்மின் 2 பேரும் அப்படியே அவங்க ஒரு காரில் போக, யோங்கி சொல்லு, எனக்கு அல்வா வேணும். அல்வாவா? ஆமாம் அல்வா வேணும் அப்படின்னு சொல்ல அங்கே யோகி தான் அப்படியே ஜெமனை பார்த்து சிரிச்சிட்டு அவர் எப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் டேங் தான், அவன் எதுக்கு வீட்டுக்கு போகும்போது சொல்லாமல் போனான், அவனை பார்க்காம ஒரு மாதிரி இருக்கே
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் வந்து அவரோட காரு அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்போது டேங் தான் அப்படியே காரை விட்டு இறங்கி டோர் கிட்ட போயிட்டு பாஸ்வேர்ட் போடுறாங்க. ஏய் ஜங்குக், எப்போடா என்கிட்ட லவ்வை சொல்ல போகிற? நீ பக்கத்தில் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் உனக்கு தான் லவ்வை சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. எப்போ என் கையில் கிடைக்கிறியோ அப்போ வச்சு செய்கிறவன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அப்படியே அவரோட டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்க ரூம் ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. ஸோ அங்கே அப்படியே நம்ம டேங் தான் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த வீடே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக பலூன்ஸ்லாம் அங்கங்கே வச்சு ஹார்ட்டின் ஷேப்பில் அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது அந்த வீடு. என்னது இது, என்னோட வீடா இது அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் ஒரு மாதிரி சஸ்பிஷியஸாக பார்த்துட்டே போகிறாங்க. ஸோ அவர் போகிற அந்த வே ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அந்த சோஃபா கிட்ட பார்க்குறாங்க. ஸோ ஒரு குட்டி ஹிண்ட் நோட் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து பார்த்தா அதில் மேலே வா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ யார் இது, என்ன பண்ணிகிட்ருக்காங்க என் வீட்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் அவ்வளோ அழகான ஹார்ட்டின் ஷேப்பில் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ரசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க டேங்க. ஸோ அவரோட ரூமுக்கு அப்படியே போக ஸோ அந்த ரூம் அப்படியே ஓப்பனில் தான் இருக்குது. இப்போது அந்த ரூமை அப்படியே ஓப்பன் பண்ணால் ஃபுல்லி டார்க் ரூமில் அங்கங்கே அழகான கேண்டில்ஸோட ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு குட்டி குட்டி லைட் வெளிச்சம் அந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு மாதிரி ரெட் தீமில் செம்மையாக இருக்குது. என்னது இது, யார் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங் தான் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அங்கே ஒரு பர்சன் அப்படியே வந்து டேங்கை பேக் பண்ணுறாங்க. அங்கே டேங் தான் ஏய் ஜேகே நீயா இது அப்படின்னு கேட்க, பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்ட நான் தான் அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே டேங் தான் அப்படியே திரும்பி ஜேகேவோட ஃபேஸை கப் பண்ணுறாங்க. என்னது இதெல்லாம்? என்ன இது தெரியலையா? பார்த்தா தெரியல, அதான் கேட்குறேன். என்னது இது? இது வந்து ஒரு ரொமான்டிக் நைட்னு வச்சுக்கலாம். ரொமான்டிக் நைட்டா? ஆமாம், எது இன்னைக்கு நமக்கு ரொமான்டிக் நைட் தான். ஏய் என்ன சொல்கிற, எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் என்னை விட அப்படின்னு சொல்ல அங்கே அவங்க அப்படியே ஜெக்கியோட ஃபேஸை விட்டுடுறாங்க. ஸோ அங்கே ஜெக்கி தான் எங்கள் பாருட்டையும் எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே ஒன்று ரொம்ப பிடிக்கும். அது க்ரஷ்ஷா, லவ்வா, அஃபெக்ஷனா, இம்பாக்சுவேஷனா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்றா ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ தோணும், ஜேகே இது ஜஸ்ட் இம்பாக்சுவேஷன் மட்டும்தான், நீ அவ்வளோக்கெலாம் யோசிக்காதுன்னு. பட் நான் ஸ்கூலிங் முடிச்சுமே எனக்கு அது போகலை. ஸோ எனக்கு காலேஜ் டைமில் இது க்ரஷ்ன்னு தோணுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலேஜும் ரொம்ப அழகாக உன்னை பார்த்துக்கிட்டு உன் சைடாக லவ் பண்ணிட்டு நல்லா பண்ணேன். அப்போது காலேஜ் முடிச்சு அது போயிருந்தா கண்டிப்பாக நான் க்ரஷ்ன்னு நினச்சி விட்டுருப்பேன். பட் காலேஜ் முடிச்சு நீ கிராஜுவேட் ஆகி போனதுக்கப்புறமா உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, எனக்கு உன் மேலே இருக்கிறது இம்பாக்சுவேஷனோ அட்ராக்ஷனோ அது க்ரஷ் எதுவுமே கிடையாது. இட்ஸ் லவ், ட்ரூ லவ் உன் மேலே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல அங்கே டேங் தான் அவ்வளோ அழகாக ஜேகேயை அட்மையர் பண்ணி கேட்டுட்ருக்காங்க அவர் சொல்கிற எல்லாத்தையும். ஸோ அங்கே ஜேகே தான் டேங் எனக்கு தெரியல, என் லைஃப் ஃபுல்லாக இதே மாதிரி நீ கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக என்னோட லைஃப் லாங் நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே டேங் தான் அமைதியாக இருக்காங்க. தெரியும், எனக்கு தெரியும் நீ ஆன்சர் பண்ண மாட்டேன்னு. ஐ லவ் யூ டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல அங்கே டேங் தான் ஓ ஃபைனலாக சரி சொல்லிட்டீங்களா? ஐ லவ் யூ டூ மிஸ்டர் கிம் ஜங்குக் அப்படின்னு சொல்ல இங்கே ஜெயிக்கிட்ட செம்ம ப்ளஷ் ஆகுது. என்ன பொண்டாட்டி ரொம்ப ப்ளஷ் ஆகுற போல் இருக்கு. பொண்டாட்டியா? ஆமாம், ஏன் கூப்பிடக்கூடாதா?
கூப்பிடலாம் இல்லை ம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்ல அங்கே டேங் தான் அப்படியே ஜேகே கிட்ட போகிறாங்க. ஸோ அங்கே ஜேகே அப்படியே ஒரு வாலில் போயிட்டு பெண்ணாகிறாங்க. டேங் என்ன இல்லை, நான் உன்கிட்ட லவ்வை தான் சொன்னேன், இன்னும் நமக்கு மேரேஜ் ஆகலை. ஓ, மேரேஜ் வரைக்கும் வேற ஒன்றா விட்டு வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா நீ? இல்லை புரியல. என்ன புரியல? நீ அன்னைக்கு வந்து உன் பேரை ஜங்குக்னு சொல்லும்போதே உள்ள எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப வருஷம் கழிச்சு உன் வாய்ஸ் பா அப்படி இருந்துச்சு. அப்போவே உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் நீ தான் இப்படி பெரிய இவ மாதிரி பண்ணிட்டு இருந்தா. இப்போ நீ லவ்வை சொல்லிட்டா, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு வைப்பேனா கல்யாணம் வரைக்கும்? அதுக்கு என்ன பண்ண போறா? டேங், stop calling the Tom. I'm your hubby. Hubby? Yes, I'm your hubby. Call me hubby. No, I will call you Purusha. ஆமாம், அந்த ஹபியை விட இந்த புருஷா ரொம்ப கிக்காக இருக்குது சொல்லிட்டு அங்கே டேங் சொல்ல இங்கே ஜேகே தான் டேங்கோட ஷர்ட் பட்டனை ஒரு மாதிரி எப்படி என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறான்? நான் ஒன்றும் பண்ணலையே. இல்லை புரியல. இப்போது நீ என்கிட்ட என்ன ட்ரை பண்ணுற? ஒன்றும் இல்லையே. ஜேகே பொண்டாட்டி. ஆமாம்ல. ஓய் பொண்டாட்டி. சொல்லுங்க புருஷா. கொல்றியடா. கொல்றேண்ணா? அப்படியா? இது என்ன ட்ரெஸ்ஸு? எல்லாமே தெரியுதா? எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேங் தான் அப்படியே ஜேகேயோட செஸ்டில் கையை வைக்க, ஏய் என்ன பண்ணுற? இந்த இடம் எனக்கு தானே? அதுக்குன்னு அதான் எல்லாம் தெரியுது. அப்புறம் என்ன, நான் பார்க்கணும் கை வைக்கணும் தானே இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்கிற? அது வந்து இல்லையே. அது வந்து நடிக்காத, நீ ஃபஸ்ட்டு கையெடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே அப்படியே டேங்கோட ஹேண்டை எடுத்து விட்டுற. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங் தான் அப்படியே ஜேகேயோட ஹிப்பில் நல்லா கையை கொடுத்து ரொம்ப க்ளோஸாக இழுத்து வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுற? இங்கே பாரு, என்ன பண்ணுற? என்னை விட. ஏன்னு கேட்குறேன். அது அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? ஏதோ ஃபீல் ஆகுது. என்ன? ஸ்டமக்குள்ள அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் பறக்குதா? பறக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜேகே சொல்ல. இப்போது டேங் தான் அப்படியே ஜேகேயோட லிப்ஸ்லேயே செம்மையாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஜேகேக்கு தான் டேங் என்ன பண்ணுற? கிஸ் தானே பண்ண, வேறு ஏதாவது பண்ணனா? கையை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்க? அது கை அங்கங்கே போக தான் செய்யும், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. உன் புருஷன் செம்ம ஃபார்மில் இருக்கேன், என்னை தடுத்தன்னு வையேன் அவ்வளோதான், தாங்க மாட்டேன். என்னடா ஒரு மாதிரி பேசுகிற? என்ன மாதிரி பேசுகிறாங்க? இந்த இடத்துல நான் எப்படி தான் பேசுவேன் சொல்லும், புரியுதா? புரியுது, ஆனால் இதெல்லாம் இப்போ பண்ணியே ஆகணும் எனக்கு. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே சொல்லிட்டு இருக்கும்போதே டேங் தான் அவரோட ஷர்ட்டை அப்படியே கலட்டிடுறாரு. என்ன பண்ணுற? என்ன, எனக்கு டைம்லாம் கிடையாது, எனக்கு உன்னை இப்போவே முழுசாக எடுத்துக்கணும். அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே சொல்லிட்டு இருக்கும்போதே டேங் தான் டக்குன்னு ஜேகேயோட ஷர்ட்டையுமே கலட்டுறாங்க. டேங் பொறுமையா,
என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட் அவ்வளோ அவசரமாக கழட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த பட்டன்லாம் வந்து கலட மாட்டேங்குது. அந்த பட்டனை அப்படியே பிக்கிறாங்க. டேம் என்ன பண்ணுற நீ? அதுவா, எல்லாம் பண்ணுறதுக்கு தான் இப்போது இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷர்ட்டை அப்படியே கலட்ட. பா, நாட்டு கட்டடானே, எவ்வளோ அழகாக இருக்க, என்ன பாடி வா. ஏ ஜெகே, சொல்ல, சத்தியமாக சொல்கிறேன், விழுந்துட்டேன்டா. பா, எப்படி எவ்வளோ அழகாக இந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட 2 ஹேண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஜெகியோட ஹிப்பில் அப்படியே வைக்க, அது வந்து நான் எக்ஸசைஸ் ஜிம்லாம் போவேன். ஓ, எனக்காக தானே? ஆமாம், உனக்காக தான் இந்த உடம்ப பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தெரியும் செல்லம், எனக்காக தான் நீ உன் உடம்ப பார்த்து அப்படியே செதுக்கி வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆமாம், தெரிஞ்சா சரிதான். சரி, அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? எனக்கு எதுவும் தெரியாது. நடிக்காதடா, நடிக்காத. இப்போது என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் அப்படியே எகெயின் நம்ம ஜெகியோட லிப்ஸில் செமையாக கிஸ் பண்ணுறாரு. அவரோட ஹேண்ட் 2ஐயும் அப்படியே ஒரு மாதிரி மேலே பின் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு சவத்தில் அப்படியே நல்லா சாய்ச்சி ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவரோட பாடியும் ஜெகியோட பாடியும் அப்படியே நல்லா ரொம்ப மாதிரி உரசிட்டு இருக்கு. ஸோ 2 பேர் உடம்புலையுமே ட்ரெஸ் இல்லை. அந்த ஃபீல் 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் பறந்துட்டுருக்கு. எங்கள் ஜெகிக்கெலாம் சொல்லவே வேணாம், அவரோட கண்ணம்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக ஆயிடுச்சு. என்ன பேபி? இல்லை, இப்போ பண்ணலாமா? என்ன பண்ணலாமான்னு கேட்குறா. இவ்வளோ நேரம் இந்த இடத்துல பேசவே கூடாது, அது உனக்கு தெரியாதா? இது பெட் மேனஸ், கற்றுக்கோ. பாடுறா, என் பொண்டாட்டிக்கு பெட் மேனஸ்லாம் தெரியுது. ஆமாம், பெட்ரூமில் எப்போவுமே அதிகமாக பேசக்கூடாது. ஓ, அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல அங்கே டேங் தான் அப்படியே ஜேகே லிஃப்ட் பண்ணுறாங்க. என்னண்ணா என்ன எப்போ அப்படியே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் போடுவேன் அதானே? இல்லை, யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங் தான் அப்படியே ஜெகே கொண்டு போயிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அங்கே இருக்க பெட்ஷீட்டை அப்படியே எடுத்து கீழே விரிக்கிறாங்க. டேங் என்ன பண்ணுற? எனக்கு இந்த பெட்லாம் வேண்டாம், கீழே பண்ணணும். கீழேயா? பெட் இல்லாமையா? ஏய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜெக்கியோட கையை பிடிச்சி இருக்கா. ஜெக்கி அப்படியே கீழே வந்து படுத்துக்கிறாங்க. ஸோ அங்கே டேங் தான் அப்படியே ஜெக்கி மேலே ஹோவர் ஆகுறாங்க. புருஷா, சொல்லுடா என் பொண்டாட்டி. அப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓய் நாட், டெஃபினெட்லி. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நைட்டை நீ மறக்கவே கூடாது, அதே மாதிரி நானும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங் தான் அப்படியே ஜெக்கியோட நெக்கில் பைட் பண்ண. என்ன வலிக்குதா? லைட்டா. அப்படியா? இந்த சவுண்டு கேட்க நல்லா இருக்கு. எந்த சவுண்டு? இப்போ நீ ஒரு சவுண்ட் கொடுத்திய அதுவா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அங்கே அகெயின் பைட் பண்ண. வலிக்குது. ஏய் என்ன பண்ணுற? பைட் தானே பண்ண, அதுக்கு எதுக்குடா இவ்வளோ பண்ணுற? எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஏறுது. ஓ அப்படியா? அப்போது இதுக்கப்புறம் சவுண்டு நல்லா வருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங் தான் அப்படியே ஜெக்கியோட நிப்பில் ஒரு மாதிரி சக் பண்ணா. டேங் என்ன பண்ணுற? ஸ்டாப் தட் காலிங் டேங், கால் மீ மாமா புருஷா. மாமா என்ன பண்ணுற? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு
பண்ணுற? என்ன பண்ணுற? எல்லாம் பண்ண வேண்டியதான் பண்ணிகிட்ருக்கேன். நீ இந்த சவுண்டை மட்டும் கொடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் அப்படியே ஜெக்கியோட ஸ்டொமக்கில் போயிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெக்கி தான் செம்மையாக ஒரு மாதிரி மார்னிங் பண்ணா. இப்போது டேங் அப்படியே மேலே வந்து ஜெக்கியோட லிப்ஸில் செம்மையாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஜெக்கியுமே செம்மையாக கிஸ் பண்ணா. ஸோ இப்போது டேங் தான் பொண்டாட்டி இது ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருக்கும். ஆமாம். ஸோ பெயினாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கண்டிப்பாக. ஓகே. ஆனால் அதுக்குன்னு கத்தாமலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? புரியுது. எப்படி கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் நம்ம டேங் தான் அப்படியே ஜெக்கியோட நெக்கில் பைட் பண்ணா. டே என்னடா பண்ணுற? ஒரே இடத்துல கிடைக்காது, வலிக்குது. இதே சவுண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங் தான் அப்படியே ஜெக்கியோட பேண்டையுமே அன்சிப் பண்ணிவிட்டு அவரோட பேண்டையும் அப்படியே அன்சிப் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்குள்ள அந்த சவுண்ட்ஸோட செம்மையாக ஒரு மாதிரி அந்த நைட்டு ரொம்ப ரொமான்டிக்காக மாறுது. இப்போ அப்படியே மார்னிங் தாண்டா காட்டுறோம். ஸோ அப்போது நம்ம ஜெக்கி தான் ரொம்பவே அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டேங் தான் பொண்டாட்டி பொண்டாட்டி சொல்லு மாமா. என்ன பண்ணிகிட்ருக்க? தூங்கிட்டுருக்கேன். ஓ தூங்குறியா? டயர்டாக இருக்கா? கொஞ்சம். சரி ஆஃபீஸ் கிளம்பணும். ஆமாம்ல. சரி ஓகே போகலாமா? போகலாம். ஹெந்திரி. ஹெந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி எந்திரிக்க. என்ன வலிக்குது? என்ன வலிக்குது? எல்லாமே வலிக்குது. இதுக்கு பாடி இவ்வளோ பெயினாக இருக்கு. ஏன்னா நீ இந்த ஸ்டோரியில் பாட்டம், அதான் ரொம்ப பெயினாக இருக்குது. டேய் என்னடா பண்ண, என்ன இவ்வளோ வலிக்குது? பண்ண வேண்டியதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ வந்து கேட்குற என்ன பண்ணேன்னு. பொறுக்கி என்னடா ரொம்ப பெயினாக இருக்குது? ரொம்ப பெயினாக இருக்கா? வா ஹாட் பாத் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அப்படியே ஜெக்கியை லிஃப்ட் பண்ணிவிட்டு பாட்டப்பில் போயிட்டு கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அங்கே அப்படியே 2 பேரும் ரொம்ப அழகாக குட்டி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஹாட் பாத் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஜெக்கியை பார்த்தோன்னா அவர் ஒரு மாதிரி நடக்கிறாரு. என்னடா இது இப்படி நடக்கிற? எனக்கு தெரியலையே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ இப்படியே ஆஃபீஸ் வந்தேன்னு ஏன் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களே. ஐயோ ஆமாம்ல, சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவர் அப்படி தான் நடக்கிறாரு. இப்போ அப்படியே போனால் காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஜெமனுக்கு தெரிஞ்சால் என்ன ரொம்ப கலாய்ப்பான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே போக. ஸோ அங்கே ஜெக்கி தான் ஒரு மாதிரி நடந்து போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே போயிட்டு அவரோட கேபினில் சிட் பண்ணிவிட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஐயோ நைட்டு ஓவராக போயிட்டோமோ, நான் அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும். இப்போ நான் தான் நடக்க முடியாமல் இருக்கேன், அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன். ஸோ அந்த பக்கம் நம்ம ஜெமன் தான் அப்படியே வராங்க. என்னது இது சிவன் இவ்வளோ லேட்டாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜெக்கி தான் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஸோ ஜெமன் அப்போ தான் அங்கேருந்து வராங்க. என்னது இவனும் ஒரு மாதிரி நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி அங்கே நின்றுட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்க அங்கே ஜெமன் தான் ஐயோ இவன் என்ன வந்த உடனே வாசப்போல நிற்கிறான், அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு எனக்கு கலாய்ச்சி தள்ள போகிறானே. ஜெமனா மச்சான் ஜேகே நைட்டு ஃபுல்லாக ஆளை நீ எங்கே போனேன்? நான் இங்கே தான் ஜெமனா இருக்கேன், நீ எங்கே போனா? நான் என்ன மச்சான் ரூமில் தான் இருந்தேன். ஓ ஓகே ஜெமனா, என்ன ஒரு மாதிரி என்ன மச்சான் மாதிரி? இல்லை ஒரு மாதிரி நடக்கிறியே, அதான் என்னன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை மச்சான், தூங்கிட்டு இருக்கும்போது கட்டிலேருந்து பறந்து கீழே வந்துட்டேன்னா இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, அதான் அவா முடியலையே. ஓ அப்படியா மச்சான், சரி ஓகே. நீ எங்கடா போன? நானா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெமன் தான் அப்படியே கேட்குறாங்க. ஸோ அங்கே ஜெக்கே தான் ஒரு மாதிரி நெளிய நான் மச்சான் பாம்பு டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்க. ஜெமனா அது வந்து மச்சான் ஏன்னா நீனும் இப்படி நடக்கிற?
ஆ ஆ நானும் கட்டில் இருந்து பரண்டு விழுந்து சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு மச்சான். அதே மாதிரி இடுப்புல. அட பாவி கல்லா, எங்கடா போன நைட்டு டேம் கூட வந்த? ஆ ஆமாம். டேய் எல்லாம் முடிஞ்சிச்சா? ஆ ம் 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 முடிஞ்சிருச்சு. அட பாவி மச்சான், எப்படா அப்பாவி கணக்காக மூஞ்சியை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு வந்து நிற்கிற? நான் மட்டுமா? நீயும் தான். உனக்கும் நேற்று நைட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு தானே? நான் வீட்டுக்கு வராமல் இருக்கவும் நீ ஜாலியாக இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு மச்சான் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சரி ஓகே விடு. மச்சானுக்கு ஒரு நேரத்தில் லவ் செட் ஆகி ஒரு நேரத்தில் ஃபர்ஸ்ட் டேட்டு முடிஞ்சிச்சு. விடு மச்சான். மச்சான் ஒரு சின்ன திருத்தம். ஆனால் நம்ம 2 பேருக்குமே எனக்கு கல்யாணம் ஆகலை. அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் மச்சான். அதுக்கெலாம் என்ன அவசரம்? சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே டேங்கோட கேபினுக்கு போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜெமன் தான் அப்படியே யுங்கியோட கேபினுக்கு போகிறாங்க. ஓகேடா, இந்த ஒரு மூவியை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த மூவி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மூவி சூன் போடுறேன். பாய் ஆமீஸ், சராமிதா.